கிறிஸ்துவின் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாத இயேசுவின் நாமத்தில் உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி வரவேற்கிறோம். Our beloved people in Christ, we welcome each and everyone in the name of our Lord Jesus Christ. ஆண்டவரும் மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. May all the glory and honor be to our Lord Almighty. நம் எல்லார் வழியாய் அவர் துதிக்கப்படுவாராக. For may he be praised by all of us. உலகத்தில் இருக்கிற அத்தனை கோடி ஜனங்கள் வழியாய் அவர் போற்றப்படுவாராக. May he be honored by all the people of the world. நம் ஆண்டவர் இயேசு என்றென்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர். For our Almighty God is always with us. அவரையே துதித்து ஆராதனை செய்வோம். Let us all praise and honor him. ஜெபத்தோட்ட ஜெயகீதங்களிலே 150வது பாடல், அருமையான ஒரு பாடலை நாம பாடுவோம். In the song book called Jabathotha Jayageethangal, the song number is 150. உம்மோடு இருப்பதுதான். ஹalleluya. சேர்ந்து உன்னோடு கூட நான் இருக்கணும் ஆண்டவரே, எங்களோடு கூட நீங்க வாங்க ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் என்று சொல்லுவான். உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் கிருபையும் உள்ளவரே. என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மீட்பரே, என்னை மீட்டவரே, என் மீட்பரே. உம்மோடு சொல்லுவோம் எல்லாருமாய். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் முன்னே நிறுத்தியுள்ளேன். என் கண் முன்னே நிறுத்தியுள்ளேன். ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. இயேசுவோடு கூட வாழ்கிற ஒரு வாழ்க்கை அன்பானவர்களே, இயேசுவோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கை, The life living with God, என்றென்றைக்கும் நாம் அவரோடு கூட இருக்கிற ஒரு பாக்கியம் நமக்கு வேண்டும். for we want the desire to live with him forever. ஏனெனில் அவர்தான் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். Because he is the compassionate God. அந்த இரக்கமுள்ள தேவனை நோக்கி நம்மை ஒப்புக்கொடுத்து ஜெபம் பண்ணுவோமா? Let us all surrender ourselves and pray to the compassionate God. கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். Let us all close our eyes and pray.
பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, our loving Holy Father, நன்மையான ஆசீர்வதிக்கப்பட்ட மத்தியான வேளைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி. oh Lord, we give you thanks for this afternoon service. ஆண்டவரே, இந்த நாளிலும் கூட எங்கள் ஒவ்வொருவரையும் எங்கள் குடும்பங்களையும் நினைவு கூர்ந்தமைக்காக நன்றி சொல்கிறோம். Oh Lord, we thank you for you have remembered us and our whole family. எங்கள் எல்லாருடைய ஆவி, ஆத்மா, சரீரங்களை உம்முடைய அன்பு கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். Oh Lord God, we surrender our soul, spirit, hearts and body into your most precious hands. எங்கள் குற்றம் குறைகளை ஒரு விஷயம் கூட மன்னிப்பீராக. Oh Lord, forgive and cleanse all our sins and troubles. எங்கள் பாவங்களை சாபங்களை மன்னிப்பீராக. Oh Lord, may you forgive all our sins. எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. Oh Lord, may you heal all our illness. உம்முடைய இரத்தத்தினாலே எங்களை கழுவி கழுவி பலப்படுத்துவீராக. Oh Lord, may you cleanse us with your holy blood and strengthen us. எங்கள் வழியாய் ஆண்டவரே, எங்கள் செபத்தோடு கூட யாரெல்லாம் சேர்ந்து ஒப்பு கொடுக்கிறார்களோ ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் ஆண்டவரே. Oh Lord, we surrender each and everyone who is praying together with us and surrendering themselves. நீங்க பாடுகிற பாடல்கள், செபங்கள், ஏறெடுக்கிற செபங்கள், விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் தேவன் அங்கீகரித்து ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். Oh Lord, may you bless each and every song we sing, each and every request we pray. நாங்கள் எல்லோரும் எப்பொழுதும் உம்மோடு கூட இருக்கிறவர்களாய் எங்களை மாற்றும். Oh Lord, you transform us that we might be forever with you. உம்முடைய சேட்டையின் கீழே அடைக்கலமாய் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளும். Oh Lord, may you cover us with your wings. ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, காத்துக்கொள்ளுங்க. Oh Lord, you bless us, strengthen us and take care of us. இந்த நாள் முழுதும் என்னென்ன ஜெப வேளை இருக்கிறதோ, என்னென்ன ப்ரோகிராம் இருக்கிறதோ எல்லாவற்றையும் கரத்தில் ஒப்பு Oh கொடுக்கிறோம். Lord, we surrender each and every programs and prayers which we have today. துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், Oh மகிமைப்படுத்துகிறோம். Lord, we give you all the glory, honor and praise. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல In பிதாவே. the name of our Lord Jesus Christ we pray. ஆமென். Amen. ஆமென். ஹல்லேலூயா. Hallelujah. ஹல்லேலூயா. Hallelujah. இப்பொழுதும் கூட அன்பானவர்களே, தேவனை ஆராதனை செய்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அநேக ஜெப விண்ணப்பங்களை நாங்கள் ஏறெடுக்கிறோம். இந்த ஜெப விண்ணப்பங்கள் எல்லாவற்றிற்கும் என் தேவன் தாமே ஆம் என்றும் ஆமென் என்றும் பதில் தருகிறதற்காக கோடி கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Our beloved people, now we are going to praise the Lord and now we are going to pray for all our needs and all our requests. So we will let us all pray to the Lord, for the Lord will take care and guide of us. Amen. Hallelujah. Hallelujah. Praise you, Jesus. Thank you, Lord. Jesus. Praise you, Jesus. Hallelujah. Hallelujah. ஹalleluya. கர்த்தர் இந்த நாளிலே ஒரு அருமையான நாளை நமக்கு தந்திருக்கிறார். ஆக்கும் இந்த வேளையிலே உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி எனக்கு வேறு யாரும் இல்லையப்பா என்று சொல்லி எத்தனை பேர் நம்பியிருக்கிறீங்க உங்களுக்கு தான் தெரியும். எத்தனையோ சூழ்நிலைகளிலே தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் என்று ஒவ்வொருத்தரும் நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஒவ்வொருத்தரையும் கேட்டாக்கா, இதோ ஆண்டவர் என்னை காப்பாற்றி இருக்கிறார், ஆண்டவர் என்னை நடத்தி கொண்டிருக்கிறார், ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறாருன்னு தான் ஒருத்தரும் சொல்லுவீங்க. ஆக்கு இந்த வேளையில அநேக ஜெப விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். எங்கள் விண்ணப்பங்களில் எல்லாம் நீங்க இருங்க ஆண்டவரே, எங்கள் ஜெயத்தை கொடுக்கிறவர் நீர் ஆண்டவரே, எங்கள் கண்ணீரை தொடைக்கிறவர் நீர் ஆண்டவரே என்று சொல்லி உங்க மனதில் இருக்கிற எல்லா விண்ணப்பங்களும் இந்த ஆன்லைன் மூலியமாக அநேக விண்ணப்பங்களை கொடுத்திருக்கிறீங்க. தோ நம்ம ஜெபிக்கிறோம், ஜெயம் கர்த்தரால் வருகிறது. ஹalleluya. விசுவாசிக்கிறவர்கள் நன்மையானதை பெற்றுக் கொள்கிறார்கள், விசுவாசிக்கிறவர்களுக்கு நன்மையே ஆகும். ஆகவே இந்த வேளையிலே இந்த ஒரு பாடலை பாடி நம்ம அநேக கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிக்க கடந்து செல்வோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே, நன்றி ராஜா. ஹalleluya. நன்றி இயேசு சுவாமி. ஆமாப்பா, தேங்க்யூ லார்ட். எஸ், என் வாழ்க்கையில ஒரு அற்புதங்களை செய்யுங்க ஏசப்பா என்று சொல்லுங்க. நிச்சயமா தேவன் உங்க வாழ்க்கையில அற்புதத்தை செய்வார். நன்றி. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மைத்தான் நம்பியிருக்கிறோம், உம்மையன்றி யாரும்
நடக்குதுன்னா அது உங்களால தான் அவங்க ஆண்டவரே என்று சொல்லுங்க. நிச்சயமாய் தேவன் செய்வார். Thank you Lord. அநேக நாட்களாக எத்தனையோ கருத்துக்களுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அந்த விண்ணப்பெல்லாம் கேட்கப்படலை என்று சொல்லி வேதனையில இருக்கிறீங்களா? தேவன் நிச்சயமாய் அற்புதங்களை செய்ய நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். அவர் நல்லவராய் இருக்கிறார். கர்த்தர் நமத்தில் அதிசயமான காரியங்களை செய்கிறவராய் இருக்கிறார். எந்தெந்த விண்ணப்பங்கள் எல்லாம் ஒரு சமூகத்துல வைக்கணும்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களோ, தயவு செய்து அந்த விண்ணப்பங்கள் எல்லாம் மனதில் வச்சுக்கோங்க. சொல்லப்படுகிற கருத்துக்களுக்காக நீங்களும் உருக்கமாய் ஜெபம் பண்ணுங்க. என்னென்ன விண்ணப்பங்களும் உங்க மனதில் இருக்கிறதோ அதையும் ஆண்டு சமூகத்துல ஊற்றுங்க. நிச்சயமாய் மௌனமாய் ஜெபிக்கிற ஜெபங்களுக்கு கர்த்தர் வந்து செவி கொடுத்து கேட்டு பகிரங்கமாய் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். பகிரங்கமாய் வெளியரங்கமாய் உங்களுக்கு பதிலை கொடுப்பார். அதை நீங்களும் ஆண்டு சமூகத்துல சாட்சி சொல்வீங்க. ஆகவே வேளையில அநேக கருத்துக்களுக்காக ஜெபிப்போம். நன்றி சொல்கிற கருத்துகள் அநேக இருக்கிறது. முதல்ல ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம்.
தொடர்ந்து ஒவ்வொரு கருத்துக்களுக்காக நம்ம ஜெபிப்போம். Thank you Lord. Hallelujah. Hallelujah. Praise the Lord. Praise the Lord. Amen. Amen. So thanksgiving. So இம்மட்டும் உதவி செய்த தேவன் நம்மளுக்கு இன்னியும் நம்மளுக்கு உதவியா இருக்குவார். Amen. 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 So இன்னைக்கு கொண்டாடுகின்ற பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டேஸ் எல்லாருக்கும் கடவுள் வந்து இன்னொரு ஆண்டை கொடுத்திருக்கிறார். அதை காண செய்து வைத்திருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லலாமா? நன்றி 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 Thank you Lord. 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 போன வாரம் நாங்க நம்ம ரேகா அண்ட் ஃபேமிலிக்கு நம்ம ஜெபிச்சோம். எல்லாருக்கும் தெரியும் ரேகா அண்ட் கில்பர்ட் அவருக்கு வந்து கோவிட் ஆயிருக்கு. ஸோ குவாரண்டைன்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிச்சுன்னு இருந்தோம். அண்ட் அந்த ஃபேமிலி பீஸ் அண்ட் ஹாப்பினஸ் கோசரம் ஜெபிச்சோம். கர்த்தர் தாம் அந்த குடும்பத்தை தொட்டிருக்கிறார் and ஒரு சந்தோஷத்தை மிக பெரிய miracles கொடுத்திருக்கிறார். So we should really thank God in this way. And next Gracie ஜெர்மனில she has gone for studies higher studies ன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தாய் தகப்பனெல்லாம் விட்டு சோ இப்போ அவங்களுக்கு ரீசன்ட்டா ஒரு ஜாப் கிடைச்சிருக்கு. அநேக பேர் அதுக்காக ஜெபிச்சுங்க. அதுக்காக நன்றி. சீனா என்ற சகோதரி தேவன் தாம் கல்யாண திருமணம் ஆகிவிட்டு பல வருடம் காத்து கொண்டிருந்தாங்க ஒரு பெரிய மிராக்கல் கோசரம். ஆனா தேவன் அவங்களை கைவிடலை. தொட்டு ஒரு கர்ப்பப்பை அவங்க கர்ப்பப்பை தொட்டிருக்கிறார். அதுக்காக நன்றி சொல்லலாம். நன்றி சீனா கோசரம், நன்றி கிரேசி, ரேகா அண்ட் ஃபேமிலி அண்ட் பர்த்டேஸ் அண்ட் வெட்டிங் டே கொண்டாடுகிற எல்லாருக்கும் நன்றி. ஆமென். அதே போல ஒரு வாலிப மகள் ஷர்லி, அந்த மக்கள் தன் தாய் தகப்பன் படித்த வைத்த படிப்பை முன்ன வச்சு ஜே அசோசியேட் என்று சொல்லி ஒரு பிசினஸை அந்த மக்கள் ஜானட்டுக்கு அவங்க நேற்று நாளில அந்த பிள்ளைக்கு அவங்க கொடுத்தாங்க. கத்தத்தாமே அந்த மக்கள் பிசினஸ் இன்னும் அமோகமா நடக்கணும். தேவன் எனக்கு இந்த ஒரு ஜாபை தந்தாரு, அதற்காக நன்றி என்று சொல்லி அந்த முழு குடும்பமும் தேவனுக்கு கிவ் தேங்க்ஸ் பண்ணுகிறாங்க. அவங்களுக்கு கரங்களை தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லலாம். அதே போல திவ்யா என்ற ஒரு மக்கள் வெளியூர்ல படிக்கதான் போனா, படிப்பு தான் சொல்லிட்டு போன பிள்ளைக்கு தேவன் படிப்போடு கூட சேர்ந்து ஒரு ஜாபையும் தந்திருக்கிறாராம். அந்த மக்களும் தேவனுக்கு நன்றி சொல்றாங்க. அந்த மகளோடு கூட சேர்ந்த நாமும் தேவனுக்கு நன்றி சொல்லலாமா? நன்றி 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 கோடி கோடி நன்றி 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 நன்றி. அடுத்ததாக ஆண்டவர் கருத்தில் ஒப்பு கொடுத்து நம்ம எல்லா ஜாப் மற்றும் ஃபைனான்ஸ் பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அதற்கு முன்பாக ஆண்ட சமூகத்திலே எல்லா ஊழியக்கார பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். திருச்சபைகள் இங்கு அங்கங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். இன்னும் அடைத்த வாசல்கள் இயேசு நாமத்தில் திறக்கப்படணும். எல்லா பிள்ளைகளும் விசுவாசத்தோடு ஆண்ட சமூகத்துல வந்து தேவனை துதிக்கும் போது ஆராதிக்கும் போது அந்த இடத்துல அநேகருக்கு விடுதலைகள் உண்டு. அந்த விடுதலைகளை பெறாமல் எத்தனையோ ஜனங்கள் வீட்டிலே முடங்கி கிடக்குறாங்க. ஆகவே இப்பேற்பட்ட எல்லா பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். ஏன் எத்தனையோ பிள்ளைகள் இந்த நாட்கள்ல வீட்டில இருந்து அநேக பிள்ளைகள் சால்வேஷன் அடைஞ்சிருக்கிறாங்க. வேதங்களை படிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. குடும்பத்தோடு அமர்ந்து ஜெபிக்க தொடங்கி இருக்கிறாங்க. தேவன் அறிகிற அறிவு வந்திருக்குது. இதெல்லாம் காடுடைய மகத்தான ஒரு பிளானா இருந்தபடியாலே அவருக்கு நன்றி சொல்லுவோம். இப்பொழுது கிடைத்த நேரங்களிலே ஆண்ட சமூகத்தில் அவங்க செலவழிக்கணும். தொடர்ந்து ஆண்ட சமூகத்தில் இருக்கணும்னு சொல்லிட்டு எல்லா திருச்சபைகளுக்காகவும் ஏதோ ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிற, முக்கியமாக எல்லா போலீஸ்மார்களையும் எல்லா சீஃப் மினிஸ்டர்களையும் ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுக்க போகிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசம் உமக்காக வாழ வேண்டும். ஆண்டவரே, இயேசுவின் சிலுவை கொண்டு ஒவ்வொரு வீட்டிலும் பறக்கணும். ஆண்டவரே, ஒவ்வொரு இல்லத்திலும் இருக்கணும், ஒவ்வொரு தேசத்திலும் ஆளணும் என்று சொல்லி ஆண்ட கருத்துல ஒப்பு கொடுத்து, ஏசப்பா எங்களுடைய மினிஸ்ட்ரிகளையும் என் ஊழியர்களையும் ஆண்டவரே எல்லாவித பராமரிப்பு செய்கிற எங்கள் தேசத்தை பராமரிப்பு செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நீங்க ஆளுகை செய்து நடத்துங்க என்று சொல்லி இந்த கருத்துக்காக மகள் சுசானா ஜாம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஆராதிக்கின்றோம் ஆண்டவரே. அதிகமாக நேசிக்கிறீர்கள் அப்பா பிதாவே. அப்பா ராஜா, அருமையான இந்த மத்தியான வேலைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்த எபினேசர், இனிமேலும் எங்களை காக்க நீர் வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் ஆண்டவரே எங்களோட ஆவியாத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து விட்டோம் ஆண்டவரே. உங்களோட பரிசுத்த ரத்தத்தினால எங்களை கழுவி விட்டீங்க ஆண்டவரே. அதற்காக கொடான கொடி நன்றி ஆண்டவரே. அப்பா எடுத்த ஒவ்வொரு நன்றி பலிகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்க அநேக காரியங்கள் செய்து முடிக்கிற தேவனா இருக்கு அப்பா. அப்பேற்பட்ட தேவனிடத்துல ஆண்டவரே நாங்க எல்லா குறைகள் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கின்றோம் ஆண்டவரே. என் கர்த்தரத்தை நிறைவாக மாற்றுகிற தேவனா இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா சொன்னப்பட்ட விண்ணப்பத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா ஊழியங்கள் எடுத்து செய்கிற ஒவ்வொரு காரியத்திலும் ஆண்டவரே முன்ன எடுத்து வைக்கும் போது ஆண்டவரே அது ஒரு பெரிய சமாதானம் இருக்கட்டும் ஆண்டவரே. அது பெரிய சம்பூர்ணங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அது நிறைய நிறைவான ஆசீர்வாதங்கள் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்ப எந்த குறைகள் நாங்கள்
நாங்கள் பார்க்க கூடாது ஆண்டவரே. ஏனென்றால் நாங்கள் உம்மோட ஊழியங்கள் செய்து கொண்டிருக்கிறோம் ராஜா. அப்பா உம்மோட ஆண்டவரே உம்முடைய காரியத்தில் ஆண்டவரே நாங்கள் விலையேறப்பட்டவர்களாக இருக்கிறோம் ஆண்டவரே. ஆம் ராஜாவே ஆண்டவரே, இந்த விண்ணப்பத்தை என் கர்த்தர் ஆண்டவரே நீங்க ஆம் என்றும் ஆம் என்று பதில் கொடுப்பீராக. இந்த உலகம் முழுவதும் ஆண்டவரே யாரெல்லாம் ஆண்டவரே உம்முடைய ஊழியங்களுக்காக ஆண்டவரே அவங்களை அர்ப்பணிச்சுக்கிறாங்களோ இயேசுவின் நாமத்தில் நாங்கள் அர்ப்பணிக்கின்றோம் ஆண்டவரே. அந்த எல்லா ஊழியங்கள் இயேசுவின் நாமத்தில் சம்பூர்ணமாக இருக்கணும் ஆண்டவரே. எஸ் லார்ட் ஆண்டவரே, நீங்க ஆண்டவரே ஒரு தாயை தேற்றுவது போல நீங்க எங்க தேற்றிக் கொண்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. நீங்க ஒரு கர்த்தரே எங்களுக்கு மேய்ப்பரா இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்களோட ஆடுகள் ஆண்டவரே நாங்கள் தேடிக்கொண்டே இருப்போம் ஆண்டவரே. அப்பா நீங்களே ஆண்டவரே சாம்ஸ்ல சொல்லிருக்கிறீங்க ஆண்டவரே, if you glorify the Lord and he will deliver you ன்னு சொல்லிருக்கீங்க ஆண்டவரே. yes lord, எங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே இந்த நாமத்தை நாங்கள் உயர்த்தி கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே, மகிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் ஆண்டவரே. and you will deliver us in each and everything oh lord. அப்பா நீர் எங்களோடவே நீங்க இருங்க ஆண்டவரே. எங்க வாழ்நாள் முழுவதும் ஆண்டவரே நாங்கள் உமக்காகவே வாழ்வோம் ஆண்டவரே, உமக்காகவே மரிப்போம் ஆண்டவரே. உம்மோட ஊழியங்கள் நாங்கள் எழும்ப கிருபை செய்வீராக ராஜாவே. அப்பா எங்க எல்லா ஜெபத்தை நீங்க கேளுங்க ஏசப்பா. எல்லாவற்றுக்கும் ஆம் என்றும் ஆமே என்று பதில் கொடுப்பீராக. உம் கிருபை மாத்திரமே எங்களுக்கு போதுமானவர். உம் கிருபையில எங்களை உயர்த்துவீராக ராஜா. நாங்கள் விசுவாசத்தோடு எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே ஒப்பு கொடுக்கின்றோம். ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விசுவாசத்தோடு எங்க எல்லா ஊழியங்களானவரே அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். நன்றி ராஜா, நன்றி நன்றி. அடுத்ததாக ஜாப் அண்ட் ஃபினான்ஸ். எஸ் விக்டோரியா, டானி, பீனா, ஷரண்யா, ஜான் பிரீத்தம், வீணா, ஷரின், அவிலா, மணி, எஸ்தர் அண்ட் லக்ஷனா வெங்கடேஷ், எட்வர்ட் சேவியர் அவங்க பிசினஸ் நல்லா க்ரோ ஆகணும். அண்ட் கிரண், நிஷா, லீனா, செலீன், லீமா அண்ட் ஃபேமிலி ஃபார் ஃபினான்ஸ். அண்ட் விக்டோரியா அவங்க இன்டர்வியூக்கு போக போறாங்க, ஸோ அவங்களுக்கு நல்லா செலக்ட் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் விக்டர், ரேச்சல் அண்ட் மற்றும் இல்லாத ஃபேமிலியில இருக்கிற எல்லா ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இயேசுவின் நாமத்துல ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். ஆமென். thank you jesus. hallelujah hallelujah. நன்றி thank you jesus. மகா கிருபையில் எங்கள் தகப்பனே அப்பா இயேசுப்பா இந்த வேலையை கொடுத்ததுக்காக நன்றி இயேசுப்பா. இயேசுப்பா இந்த ஜாப் அண்ட் ஃபினான்ஸ் ஆண்டவரே இதுக்காக ஆண்டவரே எவ்வளவு மக்கள் ஆண்டவரே ஜனங்க ரொம்ப அவதிப்பட்டு கொண்டிருக்காங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்துல உங்க தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. நாங்க ஸ்டாப் பண்ண சொல்ல ஆண்டவரே give us a good solution for this problem master. அப்பா lord jesus you are the only god for us master. there is no any other god master. அப்பா காசு கோசு யார் வீட்டை நாங்க போய் நிக்க கூடாது ஆண்டவரே. நீர் ஒரே தேவன் ஆண்டவரே, நீர் உதவி செய்யற தேவன் ஆண்டவரே, நீர் கை கொடுக்கிற தேவன் ஆண்டவரே, எங்களை எழுத வைக்கிற தேவன் நீர் ஆண்டவரே, சத்தியத்தை நாங்க சொல்ல வைக்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. அப்பா இயேசுப்பா எங்க குறிப்பிட்ட பேருங்க ஒருத்தர் இயேசுவின் நாமத்தில் எங்க இருக்கிறாங்க இந்த க்ஷணத்துல அவங்க ஆசீர்வதியும் ஆண்டவரே. அப்பா அவங்களோட தேவை எங்க இருக்குது ஆண்டவரே, அவங்க மூலியமா தெரிய வைங்க ஆண்டவரே. அவங்க சந்தியும் ஆண்டவரே, அவங்க தேவைகள் எல்லாம் காணப்படட்டும் ஆண்டவரே. அப்பா நீர் மட்டும் காத்த தேவன் நீர் எங்களுக்கு காக்க வருகிறதே, அதுக்காக கூடான நன்றி ஆண்டவரே. விசுவாசத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, அறிக்கை எழுறோம் ஆண்டவரே, உங்க காலண்டில சமர்ப்பிக்கிறோம் ஆண்டவரே. ஒருவரே ஒரு மிசை ஆண்டவரே எங்களை மன்னித்து எங்களை மனதிற்கும் தெய்வமே எங்களை பாருங்க ஐயா. அப்பா ஏசப்பா நீரே ஆண்டவரே எங்களை ஆசீர்வதிச்சு ஆண்டவரே எங்களை தூக்கி வந்ததே நன்றி ஆண்டவரே. பினான்சியல் ப்ராப்ளம்ல இருக்கிற ஒருத்தர் இயேசுவின் நாமத்தில் அவங்களுக்கு ஒரு நல்ல சொல்யூஷன் கொடுங்க ஆண்டவரே. காசு இல்லாத பணம் இல்லாத எவ்வளவு வேதனை people are getting in suicide master. Lord Jesus touch them master, change their mind into your name master. Let them come into your feet master. Lord Jesus give a great miracle for their family master. Let them repent and realize their problems master. Lord Jesus and mistake master, no one shouldn't go and sin master. Lord Jesus bless them, heal them and guide them in your protective way master. In Jesus precious and matchless name we pray. Amen 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 amen. கரங்களை தட்டுவோமா? இல்லாத ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் ஏதோ ஒரு வழிவாசலை நிச்சயமாய் திறப்பார். நன்றி தகப்பனே, நன்றி. அடுத்ததாக வியாதி உள்ள பிள்ளைகளுக்காக சிக்னஸ் பீப்புளுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். கர்த்தர் ஒவ்வொரு வியாதி உள்ள பிள்ளைகளுக்கு பரிபூர்ண விடுதலையும் ஆரோக்கியத்தையும் கட்டளையிடுவோம் என்று சொல்லி படிக்கிற பேர்களையும் பார்ப்போம். உங்களுக்கு தெரிந்த
பிள்ளைகளுக்கு கூட எத்தனையோ பேர்கள் இருக்கலாம். அவங்களெல்லாம் பேரு சொல்லுங்க, தேவன் அவங்களை அறிவாங்க. ஆனாலும் இப்ப பெற்றவங்களுக்கு இந்த வியாதி இருக்குது ஆண்டவரே என்று சொல்லி நாங்க ஜெபிக்கும் போது அந்த பேர்களும் நீங்களும் சொல்லுங்க. தேவன் அற்புதங்களை செய்கிறவர். தேங்க்யூ. ஆமென். முதலாவதாக இந்த கொரோனா வைரஸ் அண்ட் இந்த கொரோனா வைரஸ்ல யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஜெபிக்கலாம். அண்ட் மெயினா வயதான அம்மாமார்கள் அப்பாமார்கள் அவங்களுக்கு தான் அதிகமான எஃபெக்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. So God should protect them ன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ரூபேஷ், அவர் ஒரு வாலிப பையன். அவருக்கு வந்து he is getting into depressed a lot and அதிகமான thinking in bad ways. ரொம்ப டிப்ரெஸ்டா இருக்காங்க. he always thinks in a bad ways. someone is hitting me, someone is killing. so அதெல்லாம் போய்னோன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். let him be salvaged in name of Jesus as soon as possible. and அடுத்ததாக மார்கரெட் அண்ட் ஸ்டெல்லா, இவங்க ரெண்டு பேரும் சிஸ்டர்ஸ். அவங்க சிஸ்டர்ஸ் தம்பி அண்ணாங்க எல்லாம் விட்டு போயிட்டாங்க because they are handicapped ன்னு சொல்லிட்டு she is hesitating to come out. and once இப்போ ஒரு தடவை கூட இப்ப வரைக்கும் அவங்க வெளியே வந்து பார்த்திருந்த ஏஜ் இஸ் 48 now. birth இருந்து இப்ப வரைக்கும் she is handicapped and she is bedridden. so we should pray for her and let she come out and see the world and let she be salvaged. அவங்களுக்கோசரம் அவங்க சுகத்துக்கோசரம் நம்ம ஜெபிக்கலாம். அடுத்ததாக ஷாரோனி, அவங்களுக்கு காது வலி. So ரொம்ப துடிச்சு கொண்டிருக்காங்க, சிறு பிள்ளை. she is in 3rd standard. so அந்த சின்ன பெண்ணுக்கு நம்ம பிரேயர் பண்ணலாம். and next சுபாஷ், அவருக்கு ஃபீவர், லெக் பெயின் இருக்குது. so அவருக்கு எதுவும் கொரோனா வைரஸ் அஃபெக்ட் ஆக கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். உங்க மத்தியத்துல கூட அநேக பேர் சிக்னஸ்ல இருக்கலாம். so எங்கெல்லாம் உங்களுக்கு வலி இருக்குதோ ரைட் ஹேண்ட் அங்க வைத்து கொண்டு ஏசப்பா என்னை குணமாக்குங்க, ஏசப்பா என்னை குணமாக்குங்க, என்னை தொடுங்க, ஏசப்பா என்னை சுகப்படுத்துங்கன்னு சொல்லிட்டு ஜெபிக்கலாமா? Thank you Jesus. நம்ம மத்தியில இன்னும் ஒரு தாயார், அவங்களுக்கு இந்த நேற்று தினத்துல கால் ஆபரேஷன் ஆயிருக்கிறதாம். கர்த்தர் அந்த லில்லி அம்மா கால் வலியிலிருந்து அந்த தாயார் விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லி லில்லி அம்மாக்காக ஜெபம் பண்ண போறோம். அதே போல நம்ம மத்தியில் இருக்குதானே மேரி அம்மாக்காக ஜெபம் பண்ண போகிறோம். அவங்களுக்கு கொடுக்கிற உடல் முழுதும் இருக்கிற எல்லாவித பலவீனங்கள், சோர்வுகள், அசதிகள், பலவீனம் நீங்க வேண்டும் என்று சொல்லியும் ஏதோ மேரி பிரகாசம் அந்த சகோதரிக்கு இருக்கிற கால் வலிகள், அது அவங்களுக்கு இருக்கிற எல்லாவித டயபெட்டிஸையும் ஆண்ட கர்த்தரை ஒப்பு கொடுப்போம். இதோ நம்மத்தில் அநேக பேர்கள் எனக்கு பிபி இருக்குது, எனக்கு சுகர் இருக்குது, எனக்கு தைராய்டு இருக்குது, ஏன் அநேக பிள்ளைகள் எனக்கு கேன்சர் இருக்குது என்று சொல்லி அநேக கருத்துக்களுக்காக ஒரு சின்ன பல்வலி ஆகட்டும், தலைவலி ஆகட்டும், வயிற்று வலி ஆகட்டும், இதோ நோ தாப்பிடிக்க முடியாத இருக்கிற பிள்ளைகள் அநேகர் உண்டு. இது இந்த சின்ன சின்ன வியாதி தானே, இதுக்கெல்லாம் ஜெபிக்கலாமா என்று இல்ல, அந்த வியாதிகள் அந்த பிள்ளைகளால் தாங்க முடியாத சூழ்நிலை இருக்கிறது. ஆகவே அப்பா இப்பப்பட்ட எல்லா பிள்ளைகளும் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எங்கெல்லாம் உங்களுக்கு பலவீனம் இருக்குதோ அந்த இடத்துல உங்க கரங்களை வையுங்க. கர்த்தர் தொடுகிறார், கர்த்தர் அற்புதங்களை செய்கிறார், அவரே உங்களுக்கு ஹீலிங்கை கொடுக்க போகிறார். அந்த சமூகத்தில் ஒப்பு கொடுத்து இந்த எல்லா சிக்னஸ் பிள்ளைக்காகவும் நம்ம தில மகன் டேனியல் ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க் யூ லார்ட். நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பாவை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் நீர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறீங்க. அப்பா உண்மையாய் நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் நீர் சமீபமாய் இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா இந்த நேரத்துல என் கூட யாரும் இல்லையே, எனக்கு உதவி செய்ய யாரும் இல்லையே, இந்த பலவீனத்துல இருந்து எனக்கு ஒரு விடுதலை இல்லையே, அநேக நாட்களா நான் மருந்து மாத்திரை எடுக்கிறேனே, பரிபூர்ண விடுதலை என்று இல்லை என்று சொல்லி யாரெல்லாம் தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தர் நான் எடுத்த எல்லா பெயர்களும் சொல்லப்பட்ட பெயர்களும் இன்னும் யாரெல்லாம் இதை பார்த்து கொண்டிருக்கிறார்களோ அவருடைய பலவீனத்திலும் உடைய கரம் இருக்கட்டும் தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று சொன்னீரேன். அப்பா இந்த நேரத்தில் ஆண்டவரே சுகம் இல்லாதவர்களுக்கு சுகத்தை கொடுப்பீராக, வியாதியிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே, அவன் படுத்திருக்கிற படுக்கையிலிருந்து ஒரு விடுதலை தருவீராக ஆண்டவரே. எல்லா வழிகளும் இயேசுவின் நாமத்தில் நீங்கட்டும் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த வல்லமை கர்த்தர் ஒவ்வொருத்தருடைய சரீரத்துல அப்பா இறங்கட்டும் தகப்பனே. அப்பா அநேக ஜெபங்களை கேட்ட தேவன் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கீங்க. மீண்டும் கூட ஆண்டவரே சுகமற்றவர்களுக்கு சுகத்தையும் வியாதியிலிருந்து விடுதலையும் அப்பா பெற்றுக்கொள்ள கர்த்தர் நாங்கள் சேர்ந்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தீர முடியாத வியாதிகள், தீர முடியாத நோய்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல நாங்கள் டிக்ளேர் செய்கிறோம். சரீரத்திலிருந்து விட்டு வெளியேறும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபையாக சேர்ந்து குடும்பமாய் சேர்ந்து நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கே ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் ஆண்டவரே. அப்பா படுத்திருக்கிற படுக்கையில இருந்து ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். எழுந்து நடக்க கர்த்தர் அற்புதத்தை செய்யுங்க. அப்பா காது கேட்க முடியாதவர்களுக்கு ஆண்டவரே காது கேட்க முடியாது ஆண்டவரே. கால்கள் நடக்க முடியாத கால்கள்
தடுக்கும்படியாக ஆண்டவரே, பேச முடியாதவர்களுக்கு பேசும்படியாய், பார்வையற்ற பிள்ளைகளுக்கு பார்வை கிடைக்கும்படியாய் கர்த்தர் சுகத்தை கட்டளையிடுவீராக ஆண்டவரே. நான் மரித்தேன் ஆனாலும் சதா காலங்கள் உயிரோடு கூட இருக்கிறேன் என்று வாக்களித்த தேவன் கர்த்தர் இப்பொழுதும் நீர் ஆண்டவரே அற்புதம் செய்ய, நீர் மரித்து போன தேவன் அல்ல, இப்பொழுதும் நீ ஆண்டவரே உயிரோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா எடுத்த எல்லா பெயர்களும் ஆண்டவரே, சொல்லப்பட்ட எல்லா பெயர்களோட ஆண்டவரே உலகத்தில் கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்வீராக ஆண்டவரே. யாருக்கும் எந்த ஒரு கொரோனா வைரஸ் ஆண்டவரே அந்த சிம்டம்ஸ் வராதபடிக்கு ரத்த கோட்டைக்குள்ள மூடி மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. ஒருவேளை யாராவது அதுக்குள்ள ஆண்டவரே சிக்கிக் கொண்டிருந்தால் கர்த்தர் ஏற்ற வேளையில் அதுல இருந்து அவங்களுக்கு விடுதலையை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. அந்த வியாதியில இருந்து ஆண்டவரே மருந்து மாத்திரை வாங்க கர்த்தர் அவங்க கை பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. அந்த மருந்து மாத்திரைகளை அவர் வாங்க கர்த்தர் பலனை தாருவீராக ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே எல்லா பலவீனத்திலும் பரிபூர்ண பலன் இறங்கட்டும் ஆண்டவரே. அப்படியே நீ செய்ய போகிறதுக்காக நன்றி ஆண்டவரே. சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொன்ன இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். கர்த்தர் எல்லா வியாதிகளையும் நீக்கி அற்புதங்களை செய்திருக்கிறார். அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையில என்று சொல்லி தொடக்கத்துல பாடினோம். நிச்சயமாய் கர்த்தர் இந்த பிள்ளைகள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்கிறார். ஹalleluya. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. சொல்லலாமா? உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. அற்புதம் அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்கள் வாழ்க்கையிலே, உம்மை தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மை தான் நம்பி இருக்கிறோம், உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. உம்மையே தான் நம்பி இருக்கிறோம், உம்மை தான் நம்பி இருக்கிறோம். உம்மையன்றி யாரும் இல்லையப்பா. ஆமென். விசுவாசிக்கிறவர்களுக்கு தேவன் நிச்சயமா மகிமையான காரியங்களை செய்வார். ஆமென். தொடர்ந்து அடுத்ததாக ஃபேமிலி டெலிவரன்ஸ் அண்ட் பீஸ் கோசம் நம்ம ஜெபிக்கலாம். நன்றி இயேசுப்பா. சுல்சி அண்ட் ஃபேமிலி அவங்களுக்கோசம் ஜெபிக்கலாம். ரூபேஷ் அண்ட் ஃபேமிலி, ரேகா அண்ட் கில்பர்ட் ஃபேமிலி, அண்ட் அல்போன்ஸ் அண்ட் அரவிந்த் அந்த ஃபேமிலிக்கு நம்ம ஜெபிக்கலாம். லக்ஷ்மன் அண்ட் ஃபேமிலி அண்ட் சுபாஷ் அண்ட் ஃபேமிலிக்கு ஜெபிக்கலாம். அண்ட் அடுத்ததாக எஜுகேஷன் அண்ட் ரிசல்ட், எஸ் டிகிரி அண்ட் மாஸ்டர்ஸ் thank you lord. பசங்க வெயிட் கொண்டு ரிசல்ட் கோசம் வெயிட் பண்ணிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல சக்சஸ் ஆன ரிசல்ட் வரணும். லக்ஷ்மன், வினோத் அவங்களுக்கோசரம் ஜெபிக்கலாம். அண்ட் ரெபேக்கா காலேஜ் கோசரம் சீட், she got the seat and finance கோசரம் அந்த ரெபேக்காக்கு நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஆன்லைன் கிளாसेस எல்லா children's ஆன்லைன் கிளாसेस அதுக்கு நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் ஃபேமிலி டெலிவரன்ஸ் அண்ட் எஜுகேஷன் ரிசல்ட் அண்ட் ஆன்லைன் கிளாसेस இதுக்கெல்லாம் சேர்ந்து நாம ஜெபிக்கலாம். எங்கெங்கெல்லாம் இருக்கிறோம் கண்களை மூடுங்க. உங்க பிள்ளைகள் உங்க பக்கத்துல இருந்தா அவங்களே கூட்டிக்கங்க. அவங்க தலைமையில கரங்களை வைத்து ஜெபம் பண்ணுங்க. குடும்பங்களில் சமாதானங்களுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். தேவன் குடும்பத்தை கட்டினவர், கணவன் மனைவியை வைத்தார். இது அவங்களுக்காக மத்தியில வந்த எல்லா பிரச்சனைகள் நீங்க சமாதானத்தை கொடுக்கிற விசேஷமா கணவனை இழந்த மனைவி இருக்கிறாங்க, மனைவனை இழந்த கணவன் இருக்கிறாங்க, பிள்ளைகள் இழந்த பெற்றோர் இருக்கிறாங்க, பெற்றோர் இழந்த பிள்ளைகள் இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்காகவும் குடும்பங்களிலே சமாதானம் வரணும், அவங்களுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கணும், அவங்களுக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கணும். எங்க மத்தியில ஜாட் சகோதரனுக்கு பரிபூர்ண ஆறுதல் கிடைக்கட்டும். எத்தனையோ காரியங்கள் இருந்தாலும் ஆனாலும் அவருக்கு மனதிலே ஒரு ஆறுதல் வேணும். ஆகவே தேவன் தானே அவரை தேற்றணும், ஆற்றணும். தனிமையாய் விடப்பட்டிருக்கிற ஒவ்வொரு கணவன்மார்களுக்கும் மனைவிமார்களுக்கும் தேவன் ஏற்ற துணையாய் அவர்களுக்கு இருக்கணும் என்று சொல்லி இந்த குடும்பங்களுக்காக நாம சேர்ந்து ஜெபம் பண்ணலாம். ஜெபிப்போம்.
மகா கிருபை மைசூர் நிறைந்த எங்க நல்ல இயேசு சுவாமி, அதியான இந்த மத்தியான வழிக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்கிறோம். அப்பா, ஒரு மனிதன் தனிமையா இருப்பது நல்லதல்ல என்று சொல்லி ஏற்ற துணியை நீங்க கொடுக்கிறீங்க ஆண்டவரே. அதெல்லாம் அறிந்து தெரிந்து இன்பத்திலும் துன்பத்திலும் உடல் நோயும் மரணத்து வரைக்கும் நான் பிரிக்க மாட்டேன், நான் பிரிந்து வாழ மாட்டேன் என்று சொல்லி எத்தனையோ பிள்ளைகள் பிரமாணிக்கம் பண்ணி ஆண்டவர் தன் வாழ்க்கையில ஆண்டவர் நிம்மதி இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. தகப்பனே, என் கர்த்தர் அவங்க மத்தியில வந்ததான எல்லா சஞ்சலங்களை இயேசுவின் நாமத்தினாலே நிர்மூலமாக்குகிறோம் ஆண்டவரே. அது யார் வழியா வந்தது எங்களுக்கு தெரியாது, ஆனாலும் உங்களை நாங்க முன்ன வைக்கிறோம். அந்த குடும்பத்துக்கு சமாதானத்தை கட்டளிடுங்க ஆண்டவரே, ஒரு பீஸ் ஆஃப் லைஃபை கட்டளிடுங்க ஆண்டவரே. அவங்க மத்தியில வந்த வேறுபாடுகளை அகற்றி போடுங்க ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே, என் தேவனுக்குள்ள நான் இணைக்கப்பட்டேன், அவருக்காய் நான் காத்திருப்பேன், அவர் என்னை நடத்துவார் என்று சொல்லி எல்லா பிள்ளைகளும் ஆசீர்வதித்து கணவன் மனைவி சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. எப்பேற்பட்ட டிப்ரெஷன் அவங்க பிரிஞ்சிருந்தாலும் சரி, ரைட் நவ இப்போது எங்கோ இருக்கிற கணவனையும் எங்கோ இருக்கிற மனைவியை என் கர்த்தர் தொடுங்க ஆண்டவரே. அவங்க தப்பிதங்களை உண்மையாய் புரிந்து கொண்டு தாழ்ந்து வந்து தன் கணவனுக்கிட்ட தன்னுடைய அன்பையும் மனைவி கிட்ட தன் அன்பையும் கொடுத்து அவர்கள் சேர்ந்து வாழ உதவி செய்யுங்க ஆண்டவரே. இவர்களை பார்த்து பிள்ளைகள் கற்றுக்கொள்ளட்டும், என் தாய் தகப்பன் எவ்வளவு நல்லவங்களா இருக்கிறாங்க என்று சொல்லி அந்த பிள்ளைகளுக்கு ஒரு மாரலா இருக்கணும் ஆண்டவரே. அப்படியே கர்த்தர் செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. எஜுகேஷனுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆன்லைன் மூலமா பிள்ளைகள் படிக்கிறாங்க. ஒரு சிறு பையன் சொன்னாப்ல, இந்த ஆன்லைன் மூலமா நான் படித்து படித்து என் கண்கள் மிகவும் வேதனை போலாய் போய்விட்டது என்று சொல்லி, ஐயா மனம் இறங்குங்க. ஆன்லைன் மூலமாக வேலை செய்து கொண்டிருக்கிற எத்தனையோ அருமையான பிள்ளைகள் இருக்கிறாங்க. அந்த கண்களுக்கு நல்ல ஒளியா இருங்க. அந்த வொர்க் ஃப்ரம் ஹோம் எத்தனை பிள்ளைகள் செய்து கொண்டிருக்கிறாங்க. அந்த கண்களுக்கு விடுதலையே கிடைக்காம ஒரு இடைவெளி கூட இல்லாம இருக்கட்டும் ஆண்டவரே. இடைவெளி இல்லாம வேலை செய்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஆண் பிள்ளைகளுக்கும் பெண் பிள்ளைகளுக்கும் கர்த்தர் துணையா இருங்க. ஆன்லைன் படிக்கிற எல்லா ஸ்டூடெண்ட்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. முக்கியமாக வேலை செய்து ஆண்டவரே வேலைக்காய் காத்திருக்கிற அருமையான வாலிப பிள்ளைகளை கருத்துல புகடுகிறேன். வாலிப தம்பி வினோதுக்கு ஒரு நல்ல வேலையை கர்த்தர் வைத்திருக்கிறேன். கூட சீக்கிரம் தன் மகன் வேலைக்கு போய் சேரட்டும் ஆண்டவரே. தடைகள் எல்லாம் மாற்றி போடுங்க ஆண்டவரே. அந்த தாய்க்கு ஒரு நல்ல துணையா இருக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. அப்படியே நீங்க செய்கிறமைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம். அப்பா, ஆன்லைன் மூலம் படிக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல எல்லாவற்றையும் புரிந்து கொள்ளக்கூடிய ஞானத்தினாலே நிரப்புங்க சுவாமி. அப்படியே நீ செய்கிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி. வெளியூருக்கு போக வேண்டும் என்று சொல்லி அநேக பிள்ளைகள் தயார் பண்ணி கொண்டிருக்கிறாங்க ஆண்டவரே. அதெல்லாம் கர்த்தருக்கு சித்தமான காரியங்களை வாய்க்க செய்வீராக ராஜா. நீர் அப்படியே செய்ய போகிறமைக்காக உமக்கு கோடி கோடி நன்றி. அப்பா, அநேக பேர் ஆண்டவரே எனக்கு வீடு இல்ல, நான் ஒரு புது வீட்டுக்கு போகணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல வீட்டை காண்பீங்க ஆண்டவரே. அப்பா, அநேக வீடு கட்டி அது கட்டி முடிக்காம இருக்கிறாங்க. அந்த தேவைகள் எல்லாம் சந்திங்க ஆண்டவரே. எத்தனை பிள்ளைகள் வீடை வைத்து ஒரு நல்ல ரேட்டுக்கு சேல் ஆகணும்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. சைட்டை வைத்துக் கொண்டிருக்கிறாங்க, வீட்டை வைத்து இருக்கிறாங்க. எல்லா வித டாக்குமெண்ட்ஸ்களையும் கிளியர் பண்ணி அந்த பிள்ளைகள் அந்த வீடுகள் நல்ல சேல் ஆகட்டும் ஆண்டவரே. கர்த்தர் அதுக்கு கிருபை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. எத்தனையோ விதங்களிலே ஒவ்வொரு பிள்ளைகளும் குடும்பத்திலே சமாதானம் இல்லாமல் கொலைத்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நாசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கர்த்தர் அந்த வீட்டுக்கு ஒரு சமாதானத்தை கட்டளையிடுகிறார். அப்பா, வசனம் சொல்லுகிறது, நான் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் செழிப்பை தருவேன் என்று சொல்லி அந்த ஆசீர்வாதத்தை அந்த பிள்ளைகள் வீட்டை தேடி போகட்டும் ஆண்டவரே. இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி. நானும் என் வீட்டாரும் என்று சொன்னால் என் கர்த்தரையை சேவிப்போம் என்று சொல்லி குடும்பம் குடும்பமாய் தேவ சமூகத்தில் அந்த நிற்கட்டும் ஆண்டவரே. அப்படியே குடும்பங்களுக்கு நீர் கொடுத்த சமாதானத்துக்காக நன்றி சொல்லி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். நன்றி 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 நன்றி. Thank you Holy Spirit. நம் ஜெபத்தை கேட்டார், அதுக்கு நன்றி. கடைசியாக மேரேஜ் நியூ கப்பிள்ஸ் அவங்களுக்கு நம்ம ஜெபிக்கலாம். தீபு அண்ட் இன்ஃபி, பிரியா, மெல்வின் and யுவராஜ் and மம்தா. அந்த என்கேஜ்மெண்ட் யுவராஜ் and மம்தா அவங்களோட என்கேஜ்மெண்ட் கோசம் ஜெபிக்கலாம். ஃபினான்ஸ் கோசம் ஜெபிக்கலாம். and ப்ரொபோசல் கோசம் காத்திருக்கிற ஒருத்தரையும் நம்ம பிரேயர் பண்ணலாம். ரீனா, லீனா, நான்சி மற்றும் யூத் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் யார் யார் திருமணக்கோசரம் காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு கர்த்தர் தாம் ஒரு நல்ல அலைன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் திருமணம் ஆய் அந்த கர்ப்பத்துக்கு காத்து கொண்டிருக்கிற ஒருத்தரையும் இயேசுவின் நாமத்தில் அவங்களை தொடணும்னு சொல்லிட்டு நம்ம ஜெபிக்கலாம். ரமா, புனிதா, புஷ்பா and உஷா அவங்களுக்கோசம் நம்ம ஜெபிக்கலாம். அண்ட் எப்படி நம்ம டீனா அந்த சகோதரிக்கு ஏசப்பா தொட்டாரோ அதே மாதிரி கர்ப்பத்தின் கனி
கர்த்தரால் வரும் சுதந்திரம். அதுக்கோசரம் காத்திருங்க, கண்டிப்பா உங்களுக்கு வரும். ஆமென். அண்ட் டெலிவரிக்கோசரம் காத்திருக்கிற வினிதா, ரேச்சல் அண்ட் டீனா, அவங்களுக்கோசரம் ஜெபிக்கலாம். முதல் பிரசவத்துக்காய் காத்திருக்கிற இந்த பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ண போறோம். ஏற்ற வாலிபர்களுக்கு நல்ல துணை கிடைக்க வேண்டும் என்று ஜெபிக்க போகிறோம். இதோ முக்கியமாக அதே போல இதோ தன்னுடைய கர்ப்ப கனிக்காக ஏங்கி இருக்கிற ஒவ்வொரு பெண் பிள்ளைகளும் ஆண்ட கருத்தில் ஒப்பு கொடுப்போம். இதோ ஏற்ற கணவனையும் ஏற்ற ஒரு மனைவியும் பிள்ளைகளுக்கு கர்த்தர் காண்பிக்கணும்னு சொல்லிட்டு இந்த எல்லா வாலிப பெண்களுக்கும் ஆண்களுக்கும் ஜெபிக்கட்டும். இந்த நேரத்துல சகோதரர் ராபர்ட் வந்து இந்த கருத்துக்களுக்காக எல்லாம் ஜெபம் பண்ணிட்டோம். தேங்க்யூ லார்ட். நன்றி இயேசு சுவாமி. நன்றி ஸ்தோத்திரம். எங்களை நேசிக்கின்ற நல்ல தகப்பனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி சொல்கிறோம். நன்றி சொல்லுகிறோம். மத்தியான வேளையில் ஆண்டவரே நாங்கள் ஒன்று கூடி இருக்கிறோம் சுவாமி. இந்த பிரசன்னம் எங்களோடு இருந்ததுக்காக நன்றி சொல்லுகிறோம். அப்பா ஆவியானவரே மத்தியில் ஆசீர்வாதத்துக்காக நன்றி ஹalleluya. அப்பாவே கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா தேவனே இந்த ஒவ்வொரு பிள்ளைகளின் சந்தியம் ஆண்டவரே, அப்பா திருமணத்துக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. இந்த பிள்ளைகள் ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் அப்பா உம்முடைய பாதத்தில் விழுந்து சுவாமி ஜெபிக்கின்ற பிள்ளைகளை மாற்றிருக்காங்க. அவர் கேட்டுகின்ற ஒவ்வொரு வரங்களையும் ஆம் என்று பதில் தாரும். எந்த ஒரு பணம் கஷ்டங்கள் இருந்தாலும் சுவாமி அப்பா அந்த மக்களுக்கு நல்ல ஒரு பண வசதியை தரப்போதுக்காக திருமணம் ஆகி அப்பா அந்த ராஜா ஏங்கி தவிக்கின்ற பிள்ளை இல்லை என்று சொல்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளின் கர்ப்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். அப்பா அந்த பிள்ளைகளின் கர்ப்பங்களை ஆசீர்வதிக்கிறோம். ஏற்ற நேரத்தில் கனி கொடுக்கிற பிள்ளைகளை நீ மாற்ற மாட்டேன். அப்பா நீ கர்ப்பத்தை அடிக்கிற தேவனே ஆண்டவரே, கர்ப்பத்தை திறக்கிற தேவன் சுவாமி. ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆசீர்வதித்து கால நன்றி சொல்கிறோம். அப்பா இன்னும் எத்தனையோ பிள்ளைகள் அப்பா திருமணம் ஆயிரச்சாவே பிள்ளை ஆயிரம் அப்பா அந்த பிள்ளைகள் ஒரு வசதி இல்லாத இருக்கிற பிள்ளைகளுக்காக ஒவ்வொரு பிள்ளைகளும் ஏற்ற நேரத்தில் ஏற்ற வசதியோட ராஜா வாழும்படி சொல்கிறோம். நல்ல வேலை வாய்ப்பு தருமானவரே, நல்ல வீடு வாசல் தருமராஜாவே, அந்த பிள்ளைகளை நீ காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு ஏற்ற நேரத்தில் ஏற்ற பிள்ளைகள் தருமடி செய்கிறார்கள். எல்லாத்தையும் கருத்துல போட்டு ஆசீர்வதியும் ராஜா. அந்த மகிமை எல்லாம் ஒருவருக்கு அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவை வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். நன்றி நன்றி நன்றி. எல்லா வாலிப பிள்ளைகளும் நீங்க ஜெபித்திருக்கிறீங்க. சகோதரி சொன்ன ஜெபத்தின் மூலமாய் கர்த்தர் பெரிய அற்புதத்தை ஒவ்வொரு வாலிப பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். ஏற்ற வேளையில நன்மையான காரியங்களை உன்னை தேடி உங்க குடும்பத்தை தேடி உன் வாசலை தேடி கர்த்தர் வரவேற்பார். ஆனால் அதற்கு எல்லாவற்றுக்கும் மேல ஒரே ஒரு காரியம் என்ன தெரியுமா செய்யுங்க, நீங்க விசுவாசிக்கணும். விசுவாசிக்கிறவனுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். ஆமா, இந்த லாக்டவுன் பிரேயர்ல அநேக பாதிப்புக்குள்ள கடந்து போயிருப்பீங்க. ஐயோ எவ்வளவு ஜெபம் பண்ணிக்கிறேன், எப்படி எனக்கு நடக்கும்? நடக்கும். நீங்க விசுவாசித்தா நடக்கும். அது அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையில உண்மைதான் நாங்க நம்பி இருக்கிறோம் என்று சொல்லி தொடர்ந்து நம்ம அற்புதத்துக்காக எதிர்பார்ப்போம். கர்த்தர் அற்புதங்களை செய்வார். ருசியே இல்லாத ஒரு ஒன்றுமே இல்லாத அந்த தண்ணீரை தேவன் அங்க இருந்ததுனால அது ருசி உள்ள திராட்சை ரசமா மாத்தினாரா. முந்தினை காட்டிலும் பிந்தின ரசம் இன்னும் ருசி உள்ளதா இருந்ததா. அது போல கடந்த வாழ்க்கையை காட்டிலும் இப்ப வருகிற ஒவ்வொரு லாக்டவுன் பிறகு வருகிற எல்லா துக்கங்களுக்கும் மாறாக ஒரு இன்பமானதை தேவன் உங்களுக்கு தருவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. அற்புதம் செய்யுங்கப்பா எங்க வாழ்க்கையிலே, உம்மைத்தான் நம்பி இருக்கோம் இயேசுப்பா. உம்மைத்தான் நம்பி இருக்கிறோம். சொல்லுங்க, உம்மையின்றி யாரும் இல்லையப்பா. சொல்லுங்க அப்பா, உம்மைத்தான் நம்பி
ஜெபிப்பதற்கு முன்பாக ராஜா என் ஆவி ஆத்தும சரீரங்களை கொடுக்கிறோம். இந்த கஷ்டத்தின் பாதையில எங்களை இவ்வளவு அழகா இந்த மாதம் வரைக்கும் நடத்தி கொண்டு வந்திருக்கு. இனிமா இருக்கிற மீதி இருக்கிற நேர் நிமிஷங்கள் எல்லாம் கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி தேவனுடைய வார்த்தைகள் என்னோடும் எங்களோடும் பேசுங்க என்று சொல்லி நம்ம ஜெபம் பண்ணலாமா? மகா கிருபையும் இருக்கும் நிறைந்த எங்கள் நல்ல இயேசு சுவாமி, அருமையான இந்த நேரத்துக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசத்தோடு செபித்தாங்க ஆண்டவரே. எல்லா பிள்ளைகள் வாழ்க்கையிலும் அற்புதங்களை என் கர்த்தர் நீ செய்கிறமைக்காக உமக்கு நாங்க நன்றி சொல்லுகிறோம். அப்பா, ஏதோ ஒரு விதங்களிலே எத்தனையோ காரியங்களை வைத்து ஜெபம் பண்ணி கொண்டிருந்தாங்க. நாங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்திருக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நன்மையான காரியங்கள் போய் சேரட்டும் தகப்பனே. இதை செய்கிறதுக்காக உமக்கு கோடி கோடி நன்றி ஐயா. உம்மால் எல்லாமே ஆகும் தகப்பனே. மனிதர்கள் நாங்கள் அநேக காரியங்களுக்காக ஜெபித்துட்டு எங்களுக்கு கிடைக்கல சொல்லும் போது நாங்கள் சோர்ந்து போகிறோம் தகப்பனே. இந்த நிலையில அப்பேற்பட்ட ஒவ்வொரு இதயங்களையும் ஆண்டவரே நீ திடப்படுத்துவீராக ராஜா, தைரியப்படுத்துவீராக ராஜா. இந்த உலகத்திலே உனக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடத்தோல் இந்த உலகத்தை ஜெயித்தேன் என்று சொல்லி ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தைரியத்தை தர வேண்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் நீர் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆளுகை செய்யுங்க. எத்தனையோ நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையில நன்மைகள் இல்லையா என்று சொல்லி தவிர்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த நாள் நாங்கள் ஜெபித்த வண்ணமாய் நன்மையானதை கர்த்தர் தருகிறமைக்காக கோடி கோடி நன்றி. இந்த நாளிலே ஆண்டவரே, இந்த மனுஷனுடைய வார்த்தைகளோ எப்பேற்பட்ட இன்பமோ எங்களுக்கு இன்பத்தை தராது. அதெல்லாம் கொஞ்ச நேரத்துக்கு தான் ஆண்டவரே, எதுவுமே நிரந்தரம் இல்லாமல் இருக்கிறது ஆண்டவரே. ஆனாலும் வார்த்தைகள் ஆண்டவரே அது சொல்லாகும், அது கட்டளைகள் இருக்கும் ஆண்டவரே. அப்பேற்பட்ட வார்த்தை கொண்டு என்னோடு எங்களோடு பேசும் ஆண்டவரே. உடைந்த உள்ளத்தை தேற்றி ஆண்டவரே, பயந்து கொண்டிருக்கிற உள்ளத்துக்கு தைரியத்தை தாங்க ஆண்டவரே. வியாதிப்பட்ட உடலுக்கு சுகத்தை தருவீராக. அநேக கட்டுகள் மந்திரங்கள் சூழ்நிலைகளிடம் ஆண்டவரே பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை இயேசுவின் வார்த்தையினாலே அவர்களை விடுதலை செய்வீராக ராஜா. என் கர்த்தர் இதை செய்கிறமைக்காக கோடி கோடி நன்றி ராஜா. இந்த நாளிலே ராஜா ஊழியக்காரரை மறித்து என்னோடும் எங்களோடும் பேசுங்க ஆண்டவரே. உடைந்த உள்ளங்களை ஆறுதல் படுத்துங்க. என் கர்த்தரே இதை செய்கிறமைக்காக உமக்கு நன்றி, கோடி கோடி நன்றி ராஜா. மீது இருக்கிற நேர நிமிஷங்கள் எல்லாம் கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கருத்தை நீங்க பிடிச்சுக்கங்க. ஒரு தகப்பன் ஒரு குழந்தை கையை பிடித்துக் கொண்டு நடந்தால் அது எங்கேயும் தவறி விழவே விழாது தகப்பனே. ஏனென்றால் அந்த பிள்ளை கரும் தகப்பனோடு கூட இருக்கிறது சுவாமி. அப்படியே எங்கள் கரங்களை பிடித்துக் கொள்ளுங்க தகப்பனே. இந்த மாயமான உலகத்திலே நாங்கள் எங்கள் தவறி விடாதபடிக்கு ராஜா, பரிசுத்தத்திலே நாங்கள் வெளியே வராதபடிக்கு சுவாமி, பரிசுத்த பாதையில நடக்க ராஜா எங்களை நீங்கள் கரம் பிடித்து நடத்தி கொள்ளுங்க ராஜா. அப்படியே நீங்க செய்கிறமைக்காக கோடி கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஊழியக்காரரையும் எங்க எல்லாரும் கருத்துல கொடுக்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், அடிமைகள் கேட்கிறோம் ஆண்டவரே. நீர் பேசும், அடிமைகள் கேட்கிறோம். துதிகன வணக்கத்தை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ரட்சகர் இயேசு கிறிஸ்து இன்ப நாமத்தில், அற்புத நாமத்தில், விடுதலை கொடுக்கிற நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் மகிமை இந்த நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். Thank you. நன்றி ராஜா, நன்றி. Hallelujah. Hallelujah. இயேசுவின் நாமத்தில் யாவரை நாங்கள் வரவேற்கிறோம். So let us all proclaim, Lord Jesus, we love you because you are my strength. As we proclaim these things, these words to the Lord, He will strengthen us. Amen. So let us open to the Holy Bible, Psalms chapter 18 verses 35. Amen. 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 Psalms chapter 18 verses 35. Amen. Amen. You have also given me the shield of your salvation. Your right hand has held up me. Your gentleness had made me great. This is the word of the Lord.
Thanks be to God. Hallelujah. 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 கிறிஸ்துவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அற்புதமுள்ள நாமத்தில் உங்கள் எல்லோரையும் ஒரு விஷயம் கூட நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்த நேரம் வரைக்கும் நாம் தேவனை துதித்தோம், ஆராதனை செய்தோம், அவர் நாமத்தை மகிமைப்படுத்தினோம். இப்பொழுதும் கூட ஆண்டுடைய வார்த்தைக்காக நாம காத்திருக்கிறோம். இந்த வேளையில ஏறெடுக்கப்பட்ட எல்லா விண்ணப்பங்கள், எல்லா ஜெபங்கள், எல்லா மன்றாடுதல்கள், எல்லா விதமான கிவ் தேங்க்ஸ் எல்லாவற்றையும் தேவன் கேட்டு அங்கீகரித்து நம்மை ஆசீர்வதித்து நம்முடைய குடும்ப தேவைகளை சந்தித்து ஒவ்வொரு கர்ப்பங்களை தேவன் தொட்டு ஒவ்வொரு குடும்ப தேவைகளை தொட்டு தேவன் தாமே ஒவ்வொரு வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பண தேவைகளையும் தேவன் விசேஷித்த விதத்துல அவர் சந்திப்பாராக. அல்லேலூயா. ஏனென்றால் நம்முடைய ஆண்டவரை குறித்து வேதம் இப்படியாய் சொல்கிறது, நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன், அவருடைய பர்வதத்திலிருந்து அந்த ஆண்டவர் எனக்கு செவி கொடுத்தார், பதில் கொடுத்தார் என்று சொல்லி வேதவசனம் சொல்கிறது. நாம் கூப்பிட்ட மாத்திரத்துல நமக்கு பதில் கொடுக்கிற தேவன், உத்தரவு கொடுக்கிற தேவன், பதில் செய்கிற தேவன், ஆசீர்வதிக்கிற தேவன் இன்றைக்கும் இயேசு கிறிஸ்துவாய் நம்மோடு கூட அவர் உயிரோடு கூட இருக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கும் கூட பிரியமானவர்களே, விசேஷமாய் சங்கீதம் 18 அதிகாரம் 35வது வசனத்தை நாம வாசித்தோம். இங்கே அநேக 1000 நாமங்கள் இருக்கிறது என்று சொல்லி நாம் தேவனை அநேக நாமத்தினாலே தேவனுடைய நாமத்தை நாம துதிக்கிறோம். அவருடைய மனதுருக்கத்தை பற்றி துதிக்கிறோம், அவருடைய இரக்கத்தை பற்றி துதிக்கிறோம், அவருடைய தயவை பற்றி நாம துதிக்கிறோம், அவருடைய மாறாத கிருபையை குறித்து இன்றைக்கும் நாம் பாடிக்கொண்டு ஆராதனை செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய கிருபையினால் தான் இதனால் வரைக்கும் நான் உயிரோடு கூட இருக்கிறோம் என்று சொல்லி சத்திய வேத வசனங்கள் சொல்லுகிறது. அநேகருடைய சாட்சிகளும், ஏன் இங்க வந்திருக்கிற நம்முடைய குடும்பத்தினுடைய சாட்சிகளும் அப்படித்தான் இருக்கிறது. ஆக இந்த வசனத்தை ஆங்கிலத்தில் வாசித்தாங்க. இப்பொழுதும் கூட சங்கீதம் 18 அதிகாரம் 35வது வசனத்தில் இருக்கிற ஒரு வசனத்தை நாம தியானம் பண்ணோம். எங்க நம்ம வாசிக்க கேட்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் கேடயத்தையும் உம்முடைய ரட்சிப்பின் கேடகத்தையும் எனக்கு தந்தீர், உம்முடைய வலது கரம் என்னை தாங்குகிறது, உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கும். ஆமென். அல்லேலூயா. 1000 நாமங்கள் கொண்ட தேவன், மனதுருக்கமுள்ள தேவன், அவருடைய இரக்கங்களுக்கு முடிவே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு இரக்கத்தில, அப்படிப்பட்ட கிருபையில ஆழமாய் அடங்கியிருக்கிற ஒரு விசேஷமான ஒரு வார்த்தை தான் உம்முடைய காருண்யம். அல்லேலூயா. இன்னைக்கு அந்த தலைப்பில தான் நாம இந்த ஒரு சில வசனங்களை நாம தியானம் பண்ண போகிறோம். உம்முடைய காருண்யம் ஆண்டவரே, உம்முடைய காருண்யத்தினாலே தான் ஆண்டவரே இந்நாள் வரைக்கும் நாங்கள் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில வருகிற ஒவ்வொரு காரியமும், ஒவ்வொரு சம்பவங்களும் உம்முடைய காருண்யத்தினால் தான் நடக்கிறது என்று விசுவாசிப்போம். என்று சொன்னால் காருண்யம் என்ற அந்த வார்த்தைக்கு ஆங்கிலத்துல குட்னஸ் என்று சொல்கிறது. அதாவது நன்மையான காரியங்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற நன்மையான காரியங்கள், தேவனிடத்திலிருந்து வருகிற விசேஷமான காரியங்கள், தேவனிடத்தில் வருகிற நல்ல ஈவுகள் என்று சொல்லி அந்த ஆங்கில வார்த்தைக்கு அர்த்தம் சொல்கிறது. அதோடு கூட மாத்திரம் அல்ல அன்பானவர்களே, இந்த காருண்யம் என்ற அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்ன சொல்கிறது? பந்தம் என்றும் வசந்தம் என்றும் சொல்லுகிறது. அதோடு கூட மாத்திரம் அல்ல, அதோடு கூட இன்னும் 2 அர்த்தங்கள் இருக்கிறது. கிருபையும் அருளும் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. அருள், கிருபை 2 ஒரே வார்த்தை தான், ஆனால் இலக்கண முறையில அருள் என்று சொல்கிறது. இன்னைக்கு அநேக இஸ்லாமிக் சகோதரர்கள் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா மாசா அல்லா அப்படின்னு சொல்லி போட்டிருப்பாங்க அவங்க ஒரு சில வண்டிகள் எல்லாம். அந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா இறைவனுடைய அருள் என்று சொல்லுகிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய அருள் இல்லாமற் போனால், கடவுளுடைய கிருபை இல்லாமற் போனால்,
அவருடைய காருண்யம் நம்முடைய வாழ்க்கையில இல்லாமற் போனால் இந்த உலகத்திலே நம்மால ஒன்றுமே செய்ய முடியாது அன்பானவர்களே. ஆகவேதான் இவைகள் எல்லாவற்றையும் நம்முடைய ஆண்டவரை, பிதாவாகிய தேவனை, கர்த்தரை, இயேசு கிறிஸ்துவை நன்றாக ஆழமாய் அறிந்த தாவீது மகாராஜா தன் வாழ்க்கையில நடந்த எல்லா சம்பவத்தை குறித்து தேவன் பக்கமாய் அவரை உணர்ந்து தேவனை துதித்து ஆராதனை செய்கிறார். இப்படிப்பட்ட வார்த்தைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அவர் ஆரம்பித்த அந்த 2வது சாமுவேல் புத்தகத்துல 14வது அதிகாரத்திலிருந்து நீங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கேயும் ஒரு சில சங்கீத பகுதிகளை நீங்க பார்க்கலாம். ஏன்னா தாவீதை எப்பொழுது சாமுவேல் அபிஷேகம் பண்ணினாரோ அன்றைய நாளிலிருந்து தேவனுடைய மகத்துவங்களை சொல்ல ஆரம்பித்து விட்டார். சாதாரணமாக ஆடு மேய்த்து கொண்டிருந்த அவரை இஸ்ரவேல் தேசத்திற்கு 2வது ராஜாவாக உயர்த்தின அந்த தேவனை அவர் அப்படியாய் வர்ணித்து தேவனை ஆராதிக்கிறதை பார்க்கலாம். மற்றபடி சங்கீத புத்தகங்களிலே அவருடைய நாமத்தை விவரித்து சொல்லுகிறதை கூட நம்ம பார்க்கலாம். அதுல ஒரு வார்த்தை தான், ஆண்டவரே உம்முடைய காருண்யம் என்னை பெரியவனாக்கினது. அல்லேலூயா. தேவனுடைய காருண்யம், இயேசு கிறிஸ்துவினுடைய மனதுருக்கம் தான் அன்பானவர்களே இன்றைக்கும் உங்களையும் நம்மையும் பெரியவனாக்குகிறது. நான் இந்த ஸ்தானத்திற்கு வருகிறதற்கு காரணமே என் தேவனாகிய ஆண்டவர் தான் என்று சொல்லி அநேகர் சாட்சி சொல்வாங்க தெரியுமா? இயேசு கிறிஸ்துவினுடைய காருண்யம் தான், இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை தான், இயேசு கிறிஸ்துவினுடைய இரக்கம் தான் இன்றைய நாள் வரைக்கும் உங்களையும் நம்மையும் உயர்த்தி வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா. அவருடைய வலது கரம் நம்மை தாங்குகிறது என்று சொல்கிறார். நம்மை அவர் தாங்காமற் போனால் இந்த உலகத்தில் நாம நிலையாய் நிற்கவே முடியாது அன்பானவர்களே. நம்முடைய வாழ்க்கையில தடுமாற்றம் வரும், நம்முடைய நடைமுறையில தடைமாற்றம் வரும், நம்முடைய வார்த்தைகளில தடுமாற்றம் வரும். ஒரு சிலர் பாருங்க, பேசுகிற வார்த்தைகளில் அநேக தடுமாற்றங்கள் இருக்கும். அவருடைய பார்வையில கூட இங்கும் அங்கும் பார்த்து கொண்டே இருப்பாங்க, பார்வையில கூட தடுமாற்றம் வரும். அவங்க மூச்சு விடுறதுல கூட ஒரு சில தடுமாற்றங்கள் வரும். ஏனென்றால் தேவன் தம்முடைய வலது கரத்தினால நம்மை தாங்கி கொண்டிருக்கிறதுனால தாங்க. ஏன் நம்மை மாத்திரம் இல்ல, இந்த உலகமே அந்த ரங்கத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த உலகத்தை அந்த ரங்கத்துல தொங்கிக் கொண்டிருக்கிறவரை ஆண்டவர் தம்முடைய கரங்களினாலே அவர் தாங்கி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது அன்பானவர்களே, இந்த உலகம் சுற்றி கொண்டே இருக்கிறது. ஆனாலும் கூட நாம விடாதபடிக்கு தேவன் தம்முடைய கிருபையினாலே, தம்முடைய காருண்யத்தினாலே அவர் தாங்கி கொண்டு, அவருடைய காருண்யத்தினால்தான் இன்றைக்கு நம்ம எல்லாரையும் பெரியவர்களாய் ஆண்டவர் மாற்றிருக்கிறார். அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. அந்த காருண்யத்தின் தேவனிடத்துல தான் நம்முடைய விண்ணப்பங்களை, நம்முடைய வேண்டுதல்களை எல்லாவற்றையும் சொன்னோம். ஆக அநேக விண்ணப்பங்களை அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள், அநேகர் சொல்லி இருக்கிறார்கள். ஒரு சிலர் நாம மறந்திருக்கலாம், ஆனாலும் கூட தேவன் ஒருபோதும் மறக்கவே மாட்டார். ஆக பாலம்மா குடும்பத்தினர் கூட தன்னுடைய பிள்ளைகளுக்காக ஒரு சில காரியங்களை, விண்ணப்பத்தை சொன்னார்கள். திருமணமாய் அவர்களுக்கு பிள்ளை இல்லாமல் இருக்கிறது ஒரு சிலருக்கு. அதோடு கூட மாத்திரம் அல்ல, அவர்களுக்கு நல்ல ஒரு ஜாப் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி கூட இந்த இடத்துல ஜெபிக்கப்பட்டது. ஆக பிரியமானவர்களே, அவர்கள் ஒரு வீட்டை வாங்கி கட்டி அதை ஒருவருக்கு விற்றார்கள். அந்த வீடு வாங்கினவர்கள் சரியான பணத்தை இன்னும் கொடுக்காதபடினால அந்த பணத்திற்காக நாங்கள் காத்திருக்கிறோம், ஆண்டவர் ஏதாகிலும் ஒரு காரியம் செய்யணும் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்டிருக்கிறாங்க. நிச்சயமாக தேவன் அவர்களுடைய வாழ்க்கையில கூட ஒரு காருண்யத்தை அவர் சீக்கிரத்துல அவர் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆக பிரியமானவர்களே, சங்கீதம் 5ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை வாசிக்கிறாங்க. இங்கிலீஷ்லயும் தமிழ்ல கேளுங்க. Psalms 5th chapter 12th verse. அங்கே ஆண்டவர் பாருங்க, தம்முடைய காருண்யத்தினால செய்யற காரியங்கள் என்ன? தேவன் நம்மை நீதிமானாய் உயர்த்துகிறாராம். அவருடைய காருண்யத்தினாலதான், அவருடைய கிருபையினாலதான், அவருடைய அருளினாலதான், அவருடைய தயவுனாலதான், அவர் நம்மை தாங்கி இருக்கிறதுனாலதான். அல்லேலூயா. எங்கேயோ இருந்த நம்மை ஆண்டவர் என்ன செய்யறாராம் பாருங்க. 5:12 என்ன சொல்கிறது? கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து, நல்ல கவனிங்க, கர்த்தாவே நீதிமானை நீர் ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்வீர். காருண்யம் என்னும் இரக்கத்தினால் ஆண்டவரே
தயவினால ஆண்டவரே அந்த மகனை நீர் அப்படியே சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீதிமான் குடும்பத்தை நீர் சூழ்ந்திருக்கிறீர் ஆண்டவரே. நீதிமானுடைய ஊழியத்தை நீர் தாங்கி இருக்கிறீர் ஆண்டவரே. நீதிமானோடு கூட நீர் இருக்கிறதுனாலதான் ஆண்டவரே அவனை நீர் உடைய காருண்யத்தினாலே சூழ்ந்திருக்கிறீர். இத்தனை பெரிய மகிமையான ஒரு வார்த்தை அன்பானவர்களே. நீதிமானை தேவன் ஆசீர்வதித்து அவருடைய காருண்யத்தினால் என்ன பண்ணிருக்கிறாராம்? அவரை சூழ்ந்திருக்கிறாரா. இங்கிலீஷ்ல படிங்க 5:12 என்ன சொல்றாங்க? For you, O Lord, will bless the righteous with favor. You will surround him with a shield. ஆமென். பத்தியா, அவர்களை சுற்றிலும் ஒரு வேலி வைத்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஆங்கில பைபிள்ல சொல்கிறது. ஒவ்வொரு நீதிமானை சுற்றிலும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பத்தை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சபையை, தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட ஊழியங்களை தேவன் சுற்றிலும் ஒரு ஷீல்டு வச்சிருக்கிறாராம். ரைச்சியஸ் மேனை சுற்றிலும் ஒரு ஷீல்டு இருக்கிறது. அவரை ஆசீர்வதித்து அவருடைய காருண்யம் அவர்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி மகிமையான காரியங்கள் சொல்லுகிறது அன்பானவர்களே. எத்தனை பெரிய பாக்கியம் பாருங்க. அவருடைய இரக்கம், அவருடைய தயவு, அவர் நம்மை தாங்கி நடத்துகிறார். அவருடைய கிருபை எத்தனை பெரிய மேலானது. அவருடைய காருண்யம் எத்தனை பெரிய மேலானது அன்பானவர்களே. அவருடைய காருண்யத்தினால நம்மை சூழ்ந்திருக்கிறார் என்று பைபிள் சொல்லுகிறது. அல்லேலூயா. அதே நேரத்துல இங்க சீக்கிரமாங்க ஜெர்மாயா 31:2-3 அந்த இடத்துல பாருங்க, தேவன் நமக்கு இளைப்பாறுதலை தந்து கடைசியில அவர் பக்கமா இழுத்துக் கொள்கிறாராம். இத்தனை பெரிய ஆச்சரிய அன்பானவர்களே. எரேமியா 31 அதிகாரம் 2-3 வசனங்கள் 31:2-3 என்ன சொல்லுது? சத்தமா படிங்க. Thus says the Lord, the people who survived the sword found grace in the wilderness. Amen. Israel, when I went to give him rest. தயவுசெய்து அங்க வாசிக்கிறத உங்க ஆங்கில பைபிள்ல கூட பாருங்க. ஆண்டவர் எப்படிப்பட்ட காரியங்களை சொல்கிறார். The Lord has appeared of old to me, saying, yes, I have loved you with an everlasting love. Therefore, with loving kindness I have drawn you. என்ன அருமையான வார்த்தைகள் சொல்லுகிறது பாருங்க. ஆண்டவர் தம்முடைய காருண்யத்தினால, அவருடைய இரக்கத்தினால உன்னை என்னையும் இளைப்பாற சொல்லுகிறாருங்க. இளைப்பாற செய்கிற தேவன் அவர். நமக்கு ரெஸ்ட் எடுத்து பீஸ் கொடுக்கிற தேவன், சமாதானம் கொடுக்கிற தேவன். படிங்க என்ன சொல்லுகிறது 2வது வசனம். பட்டயத்திற்கு தப்பி மீந்த ஜனம் வனாந்தரத்தில் இரக்கம் பெற்றது. நல்ல கவனிங்க. பட்டயத்துக்கு யாரெல்லாம் தப்பிக்கப்பட்டார்களோ வனாந்தரத்தில் அவர்களை எல்லாம் ஆண்டவரே மீட்டு கொண்டாரு. ஜனங்களுக்கு இளைப்பாறுதலை கட்டளை இட போகிறோம் என்று கர்த்தர் சொல்லுகிறார், கொல்லுகிறார். அல்லேலூயா. ஜனங்களுக்கு சமாதானம் கொடுக்கிறேன், மகிழ்ச்சி கொடுக்கிறேன், இளைப்பாறுதல் கொடுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்கிறார். பூர்வ காலம் முதல் ஆதி முதல் கர்த்தர் எனக்கு தரிசனமானார் என்பார். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன். அநாதி சிநேகத்தினால் உன்னை நான் சிநேகித்தேன். ஆதலால் காருண்யத்தினால் உன்னை இழுத்துக் கொண்டேன். இளைப்பாறுதலையும் தேவன் தம்மோடு கூட சேர்த்துக் கொள்ளுகிற அந்த இரக்கத்தை பாருங்க. அநாதி சிநேகத்தினால், அவருடைய அன்பினால், அவருடைய இரக்கத்தினால், அவருடைய காருண்யத்தினால் உன்னையும் என்னையும் அவர் அணைத்துக் கொள்கிறார். இத்தனை பெரிய பாக்கியமானவர்களே. எவ்வளவோ தவறு செய்தார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள், தேவனுடைய ஜனங்கள் தான். ஆனாலும் இரக்கம் வைத்தார். ஆனால் அவருடைய பட்டயத்திற்கு ஆண்டவருடைய வார்த்தையினாலே அழிந்து போகாமல் மீண்டிருந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், அவருடைய அநாதி சிநேகத்தினால் அவர் தம்மோடு கூட அவர்கள் ஒவ்வொருவரையும் சேர்த்துக் கொள்வாராம். இன்றைக்கும் கூட அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில எத்தனையோ தவறுகளை நாம செய்கிறோம், எத்தனையோ குற்றம் குறைகளை செய்கிறோம், தவறி ஒரு சில வார்த்தைகளை பேசி விடுகிறோம், தவறான பார்வையோடு கூட நாம் பார்த்து விடுகிறோம். ஆனால் அவைகள் எல்லாவற்றிற்காக மனம் வருந்தி ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்டு, ஆண்டவரே ஒரு விஷயம் கூட உம்முடைய கல்வாரி ரத்தத்தினாலே எங்களை கழுவி உமது மகனாய் உமது மகளாய் உம்முடைய காருண்யத்தினாலே எங்களுக்கு இளைப்பாறுதலை தந்தி, அப்பா எங்கள் எல்லாரையும் உமது பக்கமாய் இழுத்துக் கொள்ளும் ஆண்டவரே, இதோ நாங்கள் ஓடி வந்து விடுகிறோம் என்று சொல்லி
ஆண்டவரிடத்துல நம்ம மன்றாடி வேண்டிக் கொள்ளும் போது அவர் தம்முடைய இரக்கத்தினாலே காருண்யத்தினாலே உன்னையும் என்னையும் தம்மோடு கூட அவர் சேர்த்து கொள்வாராம். ஆக உன்னத பாட்டுல மிக அருமையான ஒரு பாடலை பெர்க்மன்ஸ் ஃபாதர் பாடியிருக்கிறார். ஆண்டவரே, உமது இடது கையினாலே என்னை தாங்கி உமது வலது கையினாலே என்னை தடவி கொடுக்கிறீர், என்னை அன்போடு கூட அழைக்கிறீர். ஆண்டவரே, நான் உம்மோடு கூட நான் வந்து சேர்ந்து கொள்வேன். ஆண்டவரே, அன்பின் கயிறினாலே என்னை உமது பக்கமாய் இழுத்துக் கொள்ளுகிறீர் என்று சொல்லி உன்னத பாடல்கள்ல நம்ம பார்க்கலாம். அன்பானவர்களே, அங்கே தேவனுடைய இரக்கத்தையும் அவருடைய காருண்யத்தையும் அவர் நம்மேல் வைத்திருக்கிற அன்பையும் பாசத்தையும் அந்த இடத்துல நம்ம பார்க்கலாம். அதனாலதான் ஆண்டவர் சொல்கிறார், என் ரூபவதியே, என் பிரியமே என்று சொல்லி உங்களையும் நம்மையும் அவர் அழைக்கிறார். நமக்கு இளைப்பாறுதலை தந்து அவர் பக்கமாய் நம்மை இழுத்துக் கொள்ளுகிற தேவன். அவருடைய பட்டயத்துக்கு மீந்தினவர்களை ஒருபோதும் அவர் விடவே மாட்டார். அன்பானவர்களே, ஆக அவருடைய இரக்கத்தினால் அவருடைய காருண்யத்தினாலே அவர் பக்கமாய் நம்ம எல்லாரையும் இழுத்துக் கொள்ளுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனாலதான் பாருங்க, அந்த 18வது சங்கீதத்துல 29வது வசனத்தெல்லாம் நீங்க பாத்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே தாவீது சொல்றார், என் கர்த்தராலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், என் கர்த்தராலே ஒவ்வொரு மதிலையும் நான் தாண்டுவேன். ஏனென்றால் நீங்க தொடர்ந்து வசனங்களை நீங்க வாசினையா வந்தீங்க அப்படின்னு சொன்னா, அங்கே என்னை அவர் பலப்படுத்துகிறவராய் இருக்கிறார், என்னை அவர் தாங்குகிறவராய் இருக்கிறார் என்று வேதம் சொல்கிறார். ஆக 33வது வசனம் படிங்க, 18:33 என்ன சொல்லுது பாருங்க. He makes my feet like the feet of deer and sets me on high places. ஆமென், அல்லேலூயா. அவர் என் கால்களை மான்களுடைய கால்களை போலாக்கி, என் கால்களை மான்களுடைய கால்களை போல மாற்றி என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். என்னை உயர்வான ஸ்தலங்களிலே கொண்டு போய் நிறுத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமன்பானவர்களே, 18 வருடங்களுக்கு முன்பு மருத்துவமனையில் இருக்கும்போது, ஆண்டவரே, என் கால்கள்ல பலவீனங்கள் இருக்கிறது ஆண்டவரே, மான் கால்களுக்கு தந்த அந்த பலத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே, ஆண்டவரே, எழுந்து நடந்து உமக்கு ஊழியம் செய்யணும் ஆண்டவரே எங்கள் வாழ்க்கையில என்று சொல்லி அந்த நாட்களில் ஒப்பு கொடுத்தோம் மருத்துவமனையில. ஆண்டவர் இன்றைய நாள் வரைக்கும் தேவன் சுகப்படுத்தி பலப்படுத்தி இந்த 18 ஆண்டு காலங்களாக தொடர்ந்து ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும்படி கால்களுக்கு பலத்தை தந்திருக்கிறார். ஆமன்பானவர்களே, எப்படிப்பட்ட சிங்கத்தின் வாய்க்கும் கரடியின் வாய்க்கும் புலியின் வாய்க்கும் மான்கள் ஒருபோதும் சீக்கிரத்தில் அவர் சிக்கவே சிக்காது. எப்படியாகிலும் தப்பித்து ஓடிவிடும். எவ்வளவு பெரிய பள்ளத்தை வேண்டுமானாலும் அந்த மான் தாண்டி ஓடிவிடும். ஆமன்பானவர்களே, ஆகவேதான் தாவீது சொல்கிறார், ஆண்டவரே, மான் கால்களுக்கு தந்த அந்த பலத்தை போல என்னை ஓட வைத்தீர் ஆண்டவரே, பலத்தை தந்தீர் ஆண்டவரே, காண்டாமிருகத்தின் கொம்புக்கு என்னை தப்புவித்தீர் ஆண்டவரே, சிங்கத்தின் வாய்க்கு என்னை தப்புவித்தார் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது சங்கீதங்களில இப்படியாய் விவரித்து சொல்கிறார். ஆமன்பானவர்களே, கர்த்தராலே ஒரு சேனைக்குள்ளே பாய்வேன். அந்த சேனை தான் கோலியாத்தை எதிர்த்து நின்ற அந்த சேனைக்குள்ள அவன் பாய்ந்து போனான். ஆமன்பானவர்களே, ஜெயத்தை கொடுத்தார். நான் கர்த்தருடைய நாமத்தில வருகிறேன், கர்த்தருடைய பலத்தில வருகிறேன், கர்த்தருடைய காருண்யத்தினாலே நான் வருகிறேன் என்று சொல்லி கோலியாத்தை ஜெயிக்கும்படியாய் அந்த இடத்துல கர்த்தர் உதவி செய்தார். அல்லேலூயா. தேவனுடைய அந்த காருண்யம் எத்தனை பெரியதன்பானவர்களே. சகரியா 9ஆம் அதிகாரம் அதுல 15வது வசனங்களை நீங்க வாசித்து பாருங்க. அதுல இங்கிலீஷ்ல ஜெக்கரியாஸ் 9th chapterல 17th word படிக்கிறாங்க பாருங்க. அங்க நீங்கள தயவுசெய்து எடுத்து பாருங்க, தேவனுடைய காருண்யம் எத்தனை பெரியது என்று சொல்லி அங்க விவரித்து சொல்கிறார். ஜெக்கரியாஸ் 9th chapter 17th word இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. For how great is its goodness and how great its beauty, grain shall make the young men thrive and new wine the young woman. ஆமென், ஆமென், அல்லேலூயா. இப்போ நீங்க தயவுசெய்து தமிழ்ல 15வது வசனத்துல இருந்து படிங்க, நிதானமா படிங்க. என்ன சொல்லுது பாருங்க. தேவனுடைய காருண்யத்தை குறித்து அவர் வர்ணிக்கிறார் இந்த ஜெக்கரியாஸ் தீர்க்கதரிசி. சேனைகளின் கர்த்தர் அவர்களை காப்பாற்றுவார். அன்பானவர்களே, அவருடைய காருண்யம் எங்க வருது பாருங்க. அவர்தான் காப்பாற்றுகிறவர், அவர்தான் நடத்துகிறவர், அவர்தான் சகலத்தையும் பொருட்படுத்துகிறார்.
அப்படின்னா நம்முடைய ஆவி ஆத்மா சரீரங்களையும் ஒவ்வொரு நாளும் இயேசு கிறிஸ்து கரத்துல ஒப்பு கொடுக்கணும். அவருடைய பலத்தை கைக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். அவருடைய ஆணிப்பாய்ந்த கரத்துக்குள்ள ஒப்பு கொடுக்கணும். காப்பாற்றுகிறவர் அவர் தான். கணவன் மனைவியை காப்பாற்றுகிறவர் அவர் தான். தாய் தாப்பனை காப்பாற்றுகிறவர் தான். பிள்ளைகளை காப்பாற்றுகிறவர் அவர் தான். சொந்த பந்தங்களை காப்பாற்றுகிறவர் அவர் தான். அவரை விசுவாசிக்கிற அத்தனை பேரையும் சேனைகளின் கர்த்தர் தான் காப்பாற்றுகிறார். அவர்கள் பட்சித்து கவன் கற்களால் கீழ்ப்படுத்திக் கொள்வார்கள். தேவன் உன்னோடு கூட என்னோடு கூட இருந்தா எந்த விதமான எதிரிகளை இல்லையா, கோலியாத்தையே கவன் கற்களினால்தான் தாவீது ஜெயித்தார். அதைத்தான் இங்க சொல்லுகிறார். கவன் கற்களாலே அவர்களை ஜெயிப்பார்கள். அவர்கள் குடித்து கழிப்பினால் ஆரவரிப்பார்கள், ஆர்ப்பரிப்பார்கள் தேவனுடைய நாமத்தினாலே. அல்லேலூயா. சந்தோஷப்பட்டு தேவனை ஆர்ப்பரிப்பார்கள். பான பாத்திரங்களைப் போலவும் பலிபீடத்தின் கொடிகளைப் போலவும் நிறைந்திருப்பார்கள். பான பாத்திரம் என்னக்கா, பலிபீடத்தில் வைக்கப்பட்ட அந்த பாத்திரங்கள் தேவனுக்காக அது எப்பொழுதும் பிரகாசமா இருக்கிறது போல தேவனுடைய ஜனங்கள் இருப்பார்கள். அந்நாளிலே அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஜனமான மந்தையாகிய அவர்களை ரட்சிப்பார். அவர்கள் அவருடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிப்பிருப்பார்கள். செடியோடு கூட கொடி இணைந்திருக்கிறது போல அந்த பாத்திரத்தில் இருக்கிற விலையேறு பெற்ற கற்களை போல நாமும் கூட தேவன் இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே பதிந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அவரோடு கூட சேர்ந்து இருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அவரோடு கூட இணைந்திருக்கிறவர்களாய் நாம் இருக்கணும். அதனாலதான் ஆரம்பத்துல பாடின ஒரு பாடல், உம்மோடு கூட இருப்பதுதான் என் வாழ்க்கையின் மேன்மை ஆண்டவரே, என் உள்ளத்தின் வாஞ்சையை ஆண்டவரே என்று சொல்லி நாங்க பாடினோம். ஆமன்பானவர்களே, தேவனோடு கூட இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம், இயேசுவோடு கூட இணைந்திருக்கிற ஒரு பாக்கியம். ஆகவேதான் ஆண்டவர் இயேசு யோவான் 12ஆம் அதிகாரத்துல 26வது வசனம் சொல்லுகிறார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான் என்று சொல்லி. ஹல்லேலூயா. அடுத்து படிங்க. அவருடைய காருண்யம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியதா இருக்கிறது. அவருடைய சௌந்தரியம் எத்தனை பெரியது, எத்தனை பெரியது. தானியம் வாலிபரையும் புது திராட்சை ரசம் கன்னிகளையும் வளர்க்கும். ஆமான்பானவர்களே, தேவன் கொடுக்கிற உணவினாலே ஒவ்வொரு வாலிபர்களும் வளருவார்கள். கன்னியாஸ்திரிகள், அதாவது கன்னி பெண்கள் வளருவார்கள் என்று சொல்லி பரிசுத்த பைபிள் சொல்லுகிறது. நம்ம வாலிப பிள்ளைகள் வளரணுமா, கர்த்தருடைய காருண்யத்திற்குள்ளே கொண்டு வாங்க. அவருடைய காருண்யம் பெரிதா இருக்கிறது, அவருடைய தயவு பெரியதா இருக்கிறது. ஏசாயா புத்தகத்துல 46ஆம் அதிகாரம் நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வசனம் அன்பானவர்களே. அல்லேலூயா. இம்மட்டுமாய் தாங்கினவர் இனிமேலும் தாங்குவார், தப்புவிப்பார், சுமப்பார் என்ற ஒரு சில வசனங்கள் சொல்லுகிறது இல்லையா. அந்த வசனத்தை நாம தியானம் பண்ணலாம். பாருங்க என்ன அருமையா சொல்கிறார். ஏசாயா 46ஆம் அதிகாரத்துல தயவுசெய்து 4வது வசனத்தை இங்கிலீஷ்ல படிக்கிறாங்க பாருங்க. 4th, even to your old age I am he, and even to gray hairs I will carry you. I have made and I will bear, even I will carry and will deliver you. உங்கள் முதிர் வயது வரைக்கும், அதாவது நம்ம 3வது வசனம் படிங்க. 3வது வசனம் படிங்க. யாக்கோபின் சந்ததியாரே, இஸ்ரவேல் சந்ததியின் மீதியாகிய சகல ஜனங்களே, அதாவது பட்டயத்துக்கு தப்பினவர்களே என்று சொல்லி எரேமியா புத்தகத்துல சொன்னார் இல்லையா. அந்த ஜனங்களோடு கூட சேர்த்து சொல்கிறார், மீதியான ஜனங்களே எனக்கு செவி கொடுங்கள், எனக்கு செவி கொடு. அவருடைய காருண்யம் உனக்கு வேணுமா, அவருடைய இரக்கம் உனக்கு வேணுமா, அவருடைய தயவு உனக்கு நமக்கு வேணுமா, அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுத்து அதன்படி நடக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் அழைக்கிறார். தாயின் வயிற்றில் தோன்றினது முதல், நல்ல கவனிங்க, தாயின் கருவில உன்னை தோன்றும்படியாய் செய்தார, அந்த கருவை வைத்தார, உங்களை ஏந்தி, நான் உங்களை 2 கையில இப்படி நான் ஏந்தி, தாயின் கர்ப்பத்தில் உற்பத்தி ஆன முதல் உங்களை தாங்கினேன், நான் உங்களை தாங்கினேன். அல்லேலூயா. தாங்குகிறது இப்படிதான் ஆண்டவர் தாங்கினார் அந்த கர்ப்பத்தில. ஆமன்பானவர்களே, ஏந்திக் கொள்வது என்று சொன்னால் இப்படி அவரை உங்களை நம்ம ஏந்திக் கொள்வது, இப்படி ஏந்தி பார்க்கிறது, தூக்கி பார்க்கிறது, உயர்த்தி பார்க்கிறது. அல்லேலூயா. தாங்குகிறது என்று சொன்னால் 2 கையினாலே உன்னை என்னையும் அவர் தாங்குகிறார், கர்ப்பத்திலே தாங்குகிறார்.
உங்களை முதிர் வயது வரைக்கும் நான் அப்படி செய்வேன். அப்படி செய்தேன். நரை வயது மட்டும் நான் உங்களை தாங்குவேன். நான் அப்படி செய்து வந்தேன். பாருங்க, தாங்குவேன், அப்படியே செய்து வந்தேன். இனிமேலும் நான் ஏந்துவேன். நான் இனிமேலும் உன்னை ஏந்தி கொண்டே போவேன். நான் சுமப்பேன். நான் உன்னை என் தோள் மேல் சுமந்து கொள்வேன். தப்புவிப்பேன். தோள் மேல் சுமந்து கொண்டுதான் தேவன் நம்மளை எதிரி கையிலிருந்து தப்புவிப்பார் ஆண்டவர். இல்லையா? ரெண்டு கையில தூக்கின எதிர்கிட்ட சண்டை போட முடியாது. நம்முடைய தோல் மேல சுமந்து கொள்வார். அதான் ஏந்தி கொள்வது, தாங்கிக் கொள்வது, சுமந்து கொள்வது. பிறகு வருகிற எல்லா விதமான ஆபத்துக்கு, விபத்துக்கு உன்னையும் என்னையும் தேவன் தப்பித்துக் கொள்ளும்படியாய் செய்கிறார். அதனால அந்த தேவன் என்ன சொல்றாராம் தெரியுமா? இதை நீங்க தியானம் பண்ணிருக்கிறீங்களா? 5வது வசனம் பாருங்க, என்ன சொல்றார் ஆண்டவர்? யாருக்கு என்னை சாயலும், யாருக்கு என்னை சாயலாகவும் சமமாக்கி யாருக்கு நான் ஒப்பாகும்படிக்கு என்னை ஒப்பு கொடுப்பீர்கள். யாருக்கு என்னை ஒப்பிடுவீங்க? யாருக்கு என்னை சமானமாக்குவீங்க? யாருடைய சாயலுக்கு என்னை சமானமாக்குவீங்க? எந்த விக்கிரகத்துக்கும் சமானமாக்கிறாதீங்க. எந்த சுருவத்திற்கும் என்னை சமானமாக்கிறாதீங்க. என்னை யாருக்கும் சமானமாக்க முடியாது. நான் யாருக்கும், எல்லாவற்றிற்கும் அவர் நிகரில்லாத தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி வேதத்துல நம்ம பார்க்கிறோம். ஆமன்பானவர்களே, நம்மை தாங்குகிறவரும், நம்மை ஏந்துகிறவரும், நம்மை தோளின் மேல் சுமத்துகிறவரும், நம்மை எல்லா விதமான ஆபத்துக்கு, விபத்துக்கு தப்புவிக்கிறவருமாய் அவர் இருக்கிறார். அந்த காருண்யத்தின் தேவன் அவர் நம்மோடு கூட இருந்து மகத்தான காரியங்களை அவர் உன் வாழ்க்கையில, என் வாழ்க்கையில அவர் செய்வார். இதை விவரித்து 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 நாம பேச வேண்டியது அவசியம். கடைசியாய் ஒரு வசனத்தை வாசித்து நாம செபிக்கலாம். தேவன் இவைகள் எல்லாவற்றையும் செய்து கடைசியில நம்ம எங்கே கொண்டு போகிறார்? அவருடைய காருண்யம் நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? அவருடைய கிருபை நம்ம எங்கே கொண்டு போய் சேர்க்கிறது? 2 பேதுரு 2 பீட்டர் 1st சாப்டர்ல 3 and 4 அங்கே விசேஷமான காரியங்கள் சொல்கிறது. 2 பீட்டர் 1st சாப்டர் 3 and 4 அந்த மகிமையான தேவன், அந்த திவ்ய காருண்யத்தினாலே, இந்த பரலோக காருண்யத்தினாலே, அந்த மகிமையின் காருண்யத்தினாலே உன்னையும் என்னையும் கடைசியாக எங்கே கொண்டு போய் சேர்ப்பார் என்று சொல்லி எதெல்லாம் நமக்கு பங்குள்ளவர்களாய் நம்மை மாற்றுகிறார். பாருங்க, அல்லேலூயா. பாவியாய் பிறந்து, பாவியாய் வளர்ந்து, பாவியாய் மரிக்க கூடாது. பாவியாய் பிறந்தது உண்மைதான். ஆனால் நீ நீதிமானாகவும் ரட்சிக்கப்பட்டவனாகவும் தேவனுடைய ஜனங்களாக வளரணும். கடைசியில முடிக்கும் போது வாழ்ந்தாலும் இயேசுவோடு, மரித்தாலும் இயேசுவோடு என்று சொல்லி நம்ம வாழ்க்கையில ஒப்பு கொடுக்கும் போதுதான் இங்க மகிமையான காரியங்கள் சொல்கிறது. 2 பீட்டர் 1st சாப்டர் 3 and 4 இங்கிலீஷ்ல சத்தமா படிக்கிறாங்க பாருங்க. As his divine power has given to us all things that pertain to life and godliness through the knowledge of him who called us by glory and virtue, by which have been given to us exceedingly great and precious promises, that through these you may be partakers of the divine nature, having escaped the corruption that is in the world through lust. ஆமென். ஆங்கில பைபிள்ல சொல்கிறது டிவைன் பவர் அப்படின்னு சொல்லி. அவருடைய பவர் எப்படிப்பட்டது? திவ்ய பவர்ங்க, திவ்ய பரலோக பவர். அவருடைய பவர், டிவைன் பவருக்குள்ள உன்னையும் என்னையும் கொண்டு போய் சேர்ப்பார். அவருடைய பர்மிஷன் இல்லாம அந்த பவரை யாராலும் பார்க்கவே முடியாது. யோவானை குறித்து நாம பார்க்கிறோம் இல்லையா? அந்த முகத்தை 3 வருஷம் கூடவே இருந்தவங்க, கூடவே நடந்தவங்க, கூடவே சாப்பிட்டவங்க, கூடவே படுத்தவங்க, எழுந்தவங்க, அவர்தானே பேசுகிறது என்று சொல்லி பார்க்க முடியாம, அவருடைய முகத்தை பார்க்க முடியாம செத்தவனை போல கீழே விழுந்தார் என்று சொல்லி பைபிள் சொல்லுகிறது. அந்த திவ்ய பவருங்க, அந்த டிவைன் பவர். இங்க பைபிள் என்ன சொல்லுகிறது பாருங்க. 2 பேதுரு 1 அதிகாரத்துல 3வது 4வது வசனம். தம்முடைய மகிமையினாலும், நல்ல கவனிங்க, தம்முடைய தேவ மகிமையினாலும், காருண்யத்தினாலும், அவருடைய காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும், நல்ல கவனிங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது
அவருடைய திவ்ய வல்லமையானது, அதான் டிவைன் பவர் ஆனது, திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தருளினதும் அன்றி, நமக்கு தந்திரளிதும் மன்றி. அல்லேலூயா. இதெல்லாம் கொடுத்த தேவன். இதோடு கூட மாத்திரம் அல்லாம, இதோடு கூட மாத்திரம் அல்ல, இன்னும் மகிமையான ஒரு காரியங்களை சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? இச்சையினால், நல்ல கவனிங்க, இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி, உலகத்தில் உண்டான எல்லா விதமான ஆபத்துக்கு, பாவத்திற்கு, சாபத்திற்கு, அநியாயத்திற்கு, அக்கிரமத்திற்கு, துரோகத்திற்கு தப்பி திவ்ய சுவாபத்தில் பங்குள்ளவர்களாகும் ஒரு, அதான் அந்த டிவைன் பவருக்குள்ள, ஹல்லேலூயா, அந்த திவ்ய பவருக்குள்ள, வல்லமைக்குள்ள மகா மேன்மையும், மகா மேன்மையும், அருமையுமான வாக்கு தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அருளப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. எத்தனை பெரிய பாக்கியம் அன்பானவர்களே. அவருடைய திவ்ய வல்லமை, அந்த மகிமையான வல்லமை, அந்த காருண்யத்தினாலே, ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலே என்னை நீ தாங்கி கொண்டு வந்தீர். ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலே என்னை நடத்தி கொண்டு வந்தீர். ஆண்டவரே உம்முடைய காருண்யத்தினாலே நீ என்னை நான் ரட்சிப்படையும்படியாய் செய்தீர். ஆண்டவரே பட்டயத்துக்கு தப்பினவர்களை, ஆண்டவரே பாலும் தேனும் ஓடுகிற தேசம் போகிற வரைக்கும் தேவன் அவர்களை காத்து கொண்டு வந்தார். அதே போல நாமும் கூட அன்பானவர்களே, அந்த பரலோக ராஜ்யத்தை போய் அடைகிற நாள் வரைக்கும், ஏசப்பாவை முகமுகமாய் தரிசிக்கிற அந்த நாள் வரைக்கும், கிறிஸ்து இயேசுக்குள்ள, அவருடைய காருண்யத்திற்குள்ள நாம் அடங்கி இருக்கிறவர்களாய், தங்கி இருக்கிறவர்களாய், வாழ்கிறவர்களாய், அவருடைய இயக்கத்துல நம்ம ஒப்பு கொடுப்போமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நம்ம மத்தியத்தில் இருக்கிற ராபர்ட் ஐயா முன்னாடி வந்து அவர் ஜெபம் பண்ணும்போது அவரோடு கூட சேர்ந்து நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவருடைய மகிமையான கரம் இதோ நம்மோடு கூட இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. எல்லாரும் ஒரு நிமிடம் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க, அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவரே உம்முடைய காருண்யம் எங்களுக்கும் வேண்டும். ஆண்டவரே உம்முடைய தயவு எங்களுக்கு வேண்டும். ஆண்டவரே அப்பா உம்முடைய காருண்யத்தினாலே எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே என்று சொல்லி அவருடைய கருத்துல ஒப்பு கொடுக்கலாமா? நம்ம எல்லாருமாய் கண்களை மூடுவோம். நீங்க எங்களோடு கூட சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க. நிச்சயமாக அவருடைய காருண்யம் இதோ உங்க வீட்டை தேடி வரும். உங்கள் மேல அவருடைய பிரசன்னம் இறங்கி வரும். நம்ம விசுவாசிப்போம். அவருடைய திவ்ய வல்லமை, சகல விதமான வாக்கு தத்தங்களை நாம பெறும்படியாய் அந்த மகிமையான காருண்யம் இதோ உங்கள் மேல் அப்படியே வந்து மூடிக்கொள்ளும்படிக்காக ஊழியக்காரன் தாசன் அவர்கள் ஜெபிக்கும் போது அவரோடு கூட சேர்ந்து நாம் ஜெபம் செய்வோம். ராஜாவே, ஆமென், ஆமென், ஆமென். நல்ல வேலைக்காக உங்களுக்கு கோடி நன்றி சொல்கிறோம். மத்தியான வேலையிலானவரை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம். ஆமென், ஆமென். காரணத்தினால் எங்களை மூடி மறைத்துக் கொள்ளுகிறோம். தப்பித்துக் கொள்ளும் ராஜா. ஆமென். எங்களை ஏந்திக் கொள்ளும் ஆண்டவரே. ஏந்திக் கொள்ளும். தோள் மேல் சுமக்கிற தேவன் அப்பா நீர். நாங்கள் நம்ம நோக்கி கூப்பிடுகிறோம். எரேமியா 33:3 சொன்னது போல என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உயரமான காரியத்தை நான் செய்வேன் என்று நீ கொடுத்த வாக்கு என்று மாறாதது ஆண்டவரே. உங்களுடைய வாக்கு உண்மையானது ஆண்டவரே. காரணத்தினால் மூடிக்கொள்கிற வார்த்தை நன்றி சொல்கிறேன் சுவாமி. கேட்டுக்கிடுகிற ஒவ்வொரு வார்த்தைகளானவரே, ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொடும் ஆண்டவரே. பிள்ளைகளும் தொடும், கேட்கின்ற பிள்ளைகளை தொடும். காரணத்திலையும் காரணியால் மூடிக்கொள்ளும். ஒவ்வொரு குடும்பத்தினையும் தொடும் ரட்சாவே. எப்பேற்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், துன்பங்கள், சோதனை, வேலைகளை எப்பேற்பட்ட இருந்தாலும் ராஜாவே, தயவான காரணத்தினால் மூடிக்கொள்ளும், மறைத்துக் கொள்ளும் ஆண்டவரே. சுமந்து கொள்ளும் ராஜா, ஏந்திக் கொள்ளும் ராஜா, வாணியை தொடும் ராஜா. ஆசீர்வதியும் அப்பா. எப்பேற்பட்ட கஷ்டங்கள் இருந்தாலும் ராஜாவே, வருகின்ற பிள்ளைகளுக்கு ராஜா எல்லா சுய பத்திரமாரி ஒரு வார்த்தை நீங்க சொல்லும். ஒரே ஒரு வார்த்தை சொல்லுங்க. கஷ்டத்தெல்லாம் நீங்க சகோதரருக்காக நன்றி சொல்கிறோம். தொடர்ந்து ராஜா அந்த ஜெப வேலையிலானதை ஒவ்வொரு நாளும் பலன் தாரும். வார்த்தையை பேசக்கூட பலன் தாரும். பரிசுத்த ஆவியானவரே கூட இருந்த ராஜா அவரோட இருக்கப்போற நேரத்துக்காக நன்றி சொல்கிறோம். நல்ல பலனை கொடுத்த ராஜாவே, காரணத்தினால் மூடிக்கொள்ளும் ராஜா, சுமந்து கொள்ளும்.
சுமந்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். குடும்பத்துக்காக நன்றி சொல்கிறோம். ஓ எப்போது வெள்ளிக்கிழமை வரும் என்று ஒவ்வொரு ஜனங்களும் பார்த்து கொண்டு பாஸ்டின் பிள்ளைகளை ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இந்த உபவாசத்தின் ராஜா வல்லமை இந்த பிள்ளைகளுக்கு காண்பித்ததுக்காக ஒவ்வொரு நாளும் நீ ஆசீர்வதிக்கிறார். கண்மணி போல காத்த தெய்வமானவரே, உம்மை விட்டால் எங்களுக்கு யார் உண்டு? நீதான் சாமி வழிநடத்துகிறோம். காத்து நடத்தும் தெய்வம் ஆளுகை செய்யும். தொடர்ந்து இந்த பணியை செய்யும்படி அவர் நல்ல உள்ளத்தை வல்லமினால் நிரப்பிராட்சா, அவர் ஆசீர்வதித்தாட்சா, நீ உயர்த்தி வைத்ததுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் 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 ஆமென். சொல்லுங்க, ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களுக்கும் மறவாதே. ஆமென் ஆமென். கர்த்தர் தாமே உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதித்து காக்க கடவார். கர்த்தர் தாமே தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களை கிருபையினால் நடத்துவாராக. கர்த்தர் தாமே தம்முடைய பிரசன்னத்தினாலே உங்களை மூடி மறைத்துக் கொண்டு உங்களுக்கு சமாதானத்தை கட்டளிடுவாராக. ஆமென் 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 ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. அருமையான செய்தி இந்த நாளிலே கேட்டோம். காருண்யம் என்ற அன்பினாலே தேவன் நம்மை இழுத்திருக்கிறார். அதனால கேட்ட செய்தியின்படி எரேமியா 31:3 சொல்கிறது, அநாதி சிநேகத்தினால் என்னை சிநேகித்தீரையா, காருண்யத்தினாலே என்னை இழுத்து கொண்டீரே என்று சொல்லி இந்த பாடலோடு நம்ம இந்த வார்த்தை சொல்லுகிறபடி அதே பாடல் வரியை நம்ம சேர்த்து அந்த கட்டில கொடுப்போம். கர்த்தரே, என்னை நீங்கள் ஆசீர்வதிங்க, எங்களை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க, எங்களை வழிநடத்துங்க என்று சொல்லி அந்த கட்டில கொடுப்போம். அநாதி சிநேகத்துக்குள்ளே நம்ம சேருவோம். தேவன் நம்மை நடத்துவார். தேங்க்யூ. நன்றி நன்றி நன்றி. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. சேருவோமா? தேங்க்யூ லார்ட். கிருபை பெரியது, உங்கள் தயவு பெரியது, உங்கள் அன்பு பெரியது.
பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் நன்றி சொல்லி கண்ணீரோடு துதிக்கின்றேனையா. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. ஆமென். அன்பு பெரியது, ஆமென். இரக்கம் பெரியது, ஆமென். கிருபை பெரியது, yes Lord. உங்க தயவு பெரியது. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா. காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. ஆமென். ஹalleluya. அவருடைய அன்பு பெரியது, ஆமென். அவருடைய இரக்கம் பெரியது, அவருடைய கிருபை பெரியது, அவருடைய தயவு பெரியது. ஏனென்றால் அவருடைய காருண்யம் நம்மை அப்படியாய் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. அப்ப இந்த செய்தியை கேட்டவங்க ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்க வாழ்க என்று வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம். யாரெல்லாம் இந்த மாதம் முழுதும், இந்த வாரம் முழுதும் பர்த்டே மற்றும் திருமண நாளை கொண்டாடுகிறீர்களோ உங்களை இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். ஜெபிங்க, ஒவ்வொரு கிடைத்த நிறுத்த வேதத்தை படிங்க, தியானிங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you all. காருண்யம் எனும் அன்பினாலே தேவன் உங்களை இழுத்துக் கொள்வார். God bless you. Thank you. Thank you.